வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்பி லைவ் தான் போட போறோம். எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கான டெஸ்ட்டு. போன வாட்டி வந்து டெஸ்ட் ரேங்கிங் போட்டிருப்போம். லைவ் டெஸ்ட் போடுங்க நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது பிளான்ல தான் இருந்தது. அது வந்து இந்த வாரம் வந்து ஆரம்பிச்சுருவோம். ஹாய் சொல்லுங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, அருண் மற்றும் சாய்குமார் இருக்காங்க. ஹாய், ஹாய், ஹாய். ஹாய் கைஸ். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டக்குன்னு போயிருவோம். ரீசனிங் விட்டு போனத பார்ப்போம். 3 24 மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். மத்ததெல்லாம் போட்டேன். இது ஐ திங்க் நான் தான் தப்பா போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். நீ என்ன வேர்ட் கெஸ் பண்ண? ஆக்சுவலா இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் டிக்டேட்டர்ன்னு சொல்ட்டு அதுல என்ன எப்படி வரும்? இல்ல டிக்டேட்டர்ல எண்ணே வராது. இல்ல நான் டிஐ அது பார்த்துட்டு அப்படியே போட்டு வந்துட்டேன். பார்த்த உடனே இண்டிகேட்டர்ன்னு நல்லாவே தெரிஞ்சது அதுல. இல்ல அதனால ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் இண்டிகேட்டர். இண்டிகேட்டரும் யோசிச்சேன், டிக்டேட்டரும் யோசிச்சேன். அப்புறம் ஆ, எதுக்கு போட்டேன்னு தெரியல. ஓகே. ஓகே. சரி, ஓகே, அடுத்தது. இது வந்து ம், மறந்துட்டேன் எப்படி போடணுன்றது முன்னாடி போட்டது. ம். அந்த 625065 ஏதேதோ வரும்ல அதெல்லாம் மறந்துட்டேன் நானு. கீழ இருக்கு அந்த மாரி தான் சால்வ் பண்ணணும். ஷார்ட்கட் இல்லன்னா. எப்படி இது? 1600க்கு 0 போட்டுறணுமா? ஆ, அந்த ஆமா, ஒரு 400 400 இயர்ஸ்க்கு இயர்ஸ் அப்படி அதெல்லாம் வரும்போது அது 0 டேஸ் வரும். வரும். ஓ! அத வச்சு அப்படியே போட்டுக்கலாம். இது மறந்துருச்சு. திரும்ப பார்க்கணும். ஆமா. இந்த இது கேலண்டர் பார்க்கணும். இது என்னாச்சு ப்ரோ ஆர்டர் மறந்துருச்சா? சைஸ் வைஸ் கேட்டாங்களா என்ன? இல்ல ஆர்டரா தான் குடுத்துருந்தாங்க. மீனிங்ஃபுல் ஆர்டரா? ஆ. நான் சைஸ் வச்சு போட்டேன் நண்பர்களே. அடுத்தது இது. இது என்ன ஆச்சு? 24 நானும் மிஸ்டேக் பண்ணேன். ஏதோ ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கு போல இது 7, 4 +1 போட்டு டிஃபரன்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணியிருக்கான். ஸ்கிப் ஓஹோ! பண்ணிட்டேன் நான் இது. நல்லா எனக்கு தான் தெரியல இருக்கு. அப்போ. நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்தது ரீசனிங். ம், டைம் ம். கரெக்ட்டா ஃபுல்லா யூஸ் பண்ற மாரி இருந்தது அந்த டைம் ஃபுல்லா. ஓகே. அடுத்தது இங்கிலீஷு. ஐயோ! பாத்துக்கே கஷ்டமா இருக்கு. ப்ரோ பொலைட்லி ரெஃப்யூஸ்ட் வருமா ப்ரோ? எனக்கு தோணுச்சு. ஆனா ஏன் செகண்ட் சர்விங்? இப்போ வந்து செகண்ட் சர்விங்ன்னு சொல்றப்போ, அது கன்ஃபார்மா அது அந்த செகண்ட் சர்விங் தானே. அதுக்கு எப்படி வரும்? தான் வரும். அப்படி நெனச்சேன். அது ஏன் தப்பு? எனக்கு தெரிஞ்சது இங்க வந்து ஜாடு, பொலைட்லி ரெஃப்யூஸ்டு தான் வரணுன்றது தோணுச்சு. ஆனா, இந்த வந்து அதோட ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஏன் வராது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆனா ரொம்ப இது இருக்குல்ல. ஒரு ட்ரான்சிட்டிவ் வெர்பா இருக்குல்ல. ஆக்ஷன் வெர்பா இருக்கு. உடனே சப்ஜெக்ட் வரும். பொலைட்லி முன்னாடி குடுத்துருக்கான். அதுதான் ரொம்ப எரர் தெரியுது எனக்கு. பார்த்தோனே என் கண்ணு முன்னாடி அதுதான் தெரிஞ்சது. இப்ப நீங்க எப்படி சொன்னீங்க? அந்த ரூல் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இப்போ இது ஒரு ஆக்ஷன் வெர்பா இருக்கா? உடனே ஆப்ஜெக்ட் வருமா? ட்ரான்சிட்டிவ் வெர்பா இருக்கு. உடனே ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். செகண்ட் சர்விங் ஆஃப் கஸ்டர்ட் ஆஃப் த கஸ்டர்ட் அப்படிங்கிறது உடனே ஆப்ஜெக்ட் வந்திருக்கணும். ஆனா ஆ. பொலைட்லி நடுவுல வந்திருக்கு. அதனால பொலைட்லி முன்னாடி போட்டிருந்தா அது கரெக்ட்டா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோனே ஃபர்ஸ்ட் தான் தப்பு அப்படின்ற மாரி தோணுச்சு. அந்த அட்வெர்ப் வந்து முன்னாடி வந்திருக்கலாம். இல்லன்னா கடைசில வந்திருக்கலாம். ம், ம். அப்படி இருந்திருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். அதனால ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் தான் தப்புன்னு தெரிஞ்சது பார்த்த உடனே. இது ஓகே. கிரைட் அவுட்டு. ம். அடுத்தது இது வந்து என்னது? கவர்னர் வில் ரிசைன். அது வந்து வில்லு மாறக்கூடாதுன்றதுனால இது கேன்சல் பண்ணிட்டேன். மீதி 2 நார்மலாவே கேன்சல் பண்ணிடலாம். ஆனா, இது கொஞ்சம் ஓகே. நல்லா இருந்துச்சு. ஆ, ஆ. எல்லாமே இந்த மார்க் நல்லாவே இருந்தது. சூப்பரா இருந்தது. எல்லாமே எல்லாம் யோசிக்கிற மாரி இருந்தது எல்லா செக்ஷனும். ம். இது ஓகே. இது வந்து இத வச்சு போடணும். த்ரோயிங் யுவர் ஹேட் இன் த ரிங். நான் வரேன்டா, இது அப்ப உள்ள வரேன்டா அப்படிங்கிற மாரி ஆ, காம்படிஷனுக்கு வரேன். த்ரோயிங் இது யுவர் பழைய கவ்பாய்ஸ் த்ரோயிங் வந்து த்ரோயிங் யுவர் டவல்னா ம், தான் கிவ் அப் பண்றதா? ஆ அது ம். அதுவும் அதுவும் அதான் நெனைக்கிறேன். இல்ல, காம்படிஷன் இல்ல, வருதுதானே? இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. டவல் போட்டா கிவ் அப். அந்த எம்எம்எஃப் 8ல டவல் தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டா ஓ! அவ்வளோதான் நான் ஆமாமா. முடிச்சுக்கிறேன் ஓகே, அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓகே. ரைட். இது இந்த கவ்பாய்ஸ்லாம் ப்ரோ. அப்போ அந்த கெத் காமிக்கிறதுக்காக ஏதாவது சண்டை போட்டுருந்தாங்கன்னா உள்ள தூக்கி போடுறது. அது மாரி அந்த இந்த இடியம் இது. இந்த அந்த தொப்பிய இந்த தூக்கி உள்ள விட்டா இதுலலாம் ஐ மீன் கவ்பாய் அப்படின்னு மூவிஸ்லாம் சொல்லிட்டு. பார்த்துருக்கோம்ல. கார்ட்ஸ் விளையாடும்போது கேப் அதே. உள்ள போடுவானுங்களே, அப்ப நானும் வரேன் அப்படின்ற மாரி. ஆ, போட்டிக்கு நான் வரலாமா? அப்படிங்கிற மாரி. சரி. ஜீனியல் ஓகே. ஃப்ரெண்ட்லி அது எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. ம். டார்ச்சுரஸ் வந்து சிவியர் சஃபரிங் அத வச்சு அப்படியே போட்டுறலாம் இது.
ஆனா டார்ச்சுவோஸ்ன்னா ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எனக்கு தெரியாது. இப்பதான் தெரியும். ம். நானும் நல்லா அப்படிதான் இருந்தது. போட்டேன். இங்கிலீஷ் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ம். எல்லாம் இங்கிலீஷ் வந்து ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு சும்மா இருப்பேன். ஆனா இன்னைக்கு டைமே இல்லாத மாரி இருந்தது. கரெக்ட்டா இருந்த மாரி இருந்தது. ஆனா நம்ம வந்து லாஸ்ட் போன ரொம்ப மாக்குல ஈஸியா வந்து இருந்ததுல்ல. போன மாக்குல வந்து நமக்கு வந்து எப்பவுமே இங்கிலீஷ்ல வந்து ஒரு 7, 8 நிமிஷத்துலயே முடிச்சிருவோம்ல. ஆனா இப்ப 15 நிமிஷம் குடுத்தாலும் 15 நிமிஷம் படிக்கிற மாரி தான் இருக்கு. பழைய அந்த சிஜிஎல் எடுக்குட்டி பேட்டர்ன்லயும் டயர் 1ல ஃபுல்லாவே யூஸ் பண்ற மாரி தான் இருந்தது. இங்கிலீஷ்க்கு எப்படியும் டைம் டேக்கிங்கா தான் இருந்தது. 12 டூ 15 ம். மினிட்ஸ் வந்துச்சு. ஆமா, ஆமா. ஆ இங்கிலீஷும் இதுவும் எதிர்பார்க்கலாம். வெயிட்டேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கானுங்க. ஆ, ஆ. இம்ப்ரூவ் பண்ணணும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இது எக்ரிகேரியஸ்னா அது வந்து ரொம்ப நல்லா தான் ஓப்பனா நல்லா இல்ல அப்படித்தானே ஏதோ ஒண்ணு வரும். ம். நல்லா இல்ல அந்த மாரி தான். எக்ஸ்ட்ரீம்லி பேட். ஓகே. அத வச்சு தான் போட்டேன். ஹோட்டல்னா ஈக்விவோக்கல்னா அன்கிளியர் ஆம்பிகியஸாம் எனக்கு தெரில. ஆனா இந்த மாரி ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ரிலேட்டடா ஏதோ ஒண்ணு வரும்டா. அது மறந்துட்டேன். அது வந்து அந்த வேர்ட் பவர் மேடிசில பார்த்தேன் நான் மறந்துட்டேன். எக்ஸிகுவஸ், எக்ஸ்ட்ரானியஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எக்ஸிகியூஎஸ் மட்டும் தெரியும் எனக்கு. நியாகர்ன்னு ஒண்ணு வரும்ல. ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல இருக்க மாரி. ம். அதானே? ஆமாமா. அப்போ அப்ப கீழ இருக்குது மட்டும் எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரானியஸ்னா இரலவன்ட்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நெறைய இருக்கு. ஆ எக்ஸ்ட்ரானியஸ்னா சம்மந்தம் இல்லாம இருக்கு. சூப்பர் ஃப்ளாஸ்னா அதுவும் சொல்ல முடியாது. சூப்பர் ஃப்ளாஸ்னா அது எக்ஸ்ட்ரா தானே? எக்ஸ்ட்ரா தான். எக்ஸ்ட்ரானா இருக்கிறதுக்கும் மேல அதிகமா தேவையே இல்லாத இடத்துக்கு அப்படிங்கிற மாரி. ம், ஆனா ம். இது இர்ரிலவன்ட்ன்னு இருக்குல்ல. ஸோ அதனால கம்பைன் பண்ண முடியாது. ம். இது ஓகே. நெய்தர் நார். எப்படி போட்ட? நெய்தர் அட்மிட்டட் நார் டினைட் அவ்வளோதான். வேற எப்படி பார்க்கணும்? நான் அவ்வளோதான் பார்த்தேன். ஏதாவது ரூல் இருக்கா? கரெக்ட்டு தான். அவ்வளோதான். கேன் ஹேஸ்க்கு அப்புறம் கேன் வராது தானே? கேன் கன்ஃபார்மா வராது. அவ்வளோதான் அப்படியே ம். மொத்தமா தூக்கிடலாம் தானே? ம். ம். இங்க நெய்தருக்கு அப்புறம் என்ன வெர்ப் வருதோ அதுதான் பார்க்கணும் நம்ம. அது என்ன வருதோ அதுதான் அடுத்தது நார்க்கும் அது கன்டின்யூ ஆகும். மத்த 3 ஆப்ஷன்லயும் அது இருக்காது. அது ஒண்ணுத்துல மட்டும் தான் இருக்கும். அதான் கேட்டேன். ம். இது நான் இந்த 2 தான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். ரொம்ப நேரம் யோசிச்சேன். இங்க தான் தட் இருக்கே. எதுக்கு திரும்ப தட்டு போட்ட? எங்க இருக்கு? இதுதான் இத தானே ரிப்ளேஸ் பண்ணணும். ஆமா. நீ என்ன ஏய் ஆப்ஷன் தேன் செலக்ட் தட் பண்ணியிருக்க? ஆஃப் தோஸ் அந்த மாரி நம்ம படிச்சிருக்கோம்லடா. இல்ல தேன் இப்போ தட் ஆஃப் இதுக்கும் தோஸ். நீ சூஸ் இருக்கிற இதுக்கும் நீ சூஸ் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்கிறேன். தேன் தட் ஆஃப் ரெஃபார்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பை ப்ரீவியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னாலும் ஒண்ணு தானே. தேன் தோஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பை ப்ரீவியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னாலும் ஒண்ணு தான். எனக்கு தெரிஞ்சு 2மே எனக்கு மீனிங் ஒரே இப்போ மாரி தான் நான் இருக்கு. நான் நான் என்ன கேட்கிறேன்னா, கொஸ்டின்ல இருக்கிறதும் நீ சூஸ் பண்ணது ஒண்ணுதான். அப்புறம் எங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்க? அப்படியா? ஆமா. ம். இருக்கட்டும். ஏன் இருக்கிறதே அந்த நோ சேஞ்ச் அப்படின்றதுக்கு கூட ஆன்ஸரா இருந்திருக்கலாம். அது ஒரு அது ஒரு மாரி ஆப்ஷன் இருக்கணும்ல. அந்த மாரி இல்லன்னா கண்டிப்பா அது வரக்கூடாதா? ஆமா. ஆக்சுவலா இது மாரி இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அது மாரி வருதுன்னா, அத தாண்டி நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த சென்டென்ஸ்லயே தான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ்லாம் யோசிக்கக்கூடாது. இங்க எப்படி தோசை இருக்கு. அதே மாரி இன்னும் வரும்னு நெனைக்கிறேன். இன்னும் அடுத்தது வரும். அதுலயும் சும்மா ஒரு சின்ன லிட்டில் சேஞ்ச் தான் இருக்கும். ரொம்ப ஆ. பெருசாலாம் வராது இதுல. ம். வேர்ட்ஸ மாத்தாம இருக்க ஆப்ஷன சூஸ் பண்ணல. ஓகே, ஓகே. அதுன்னு அப்படியே மாத்தாமயே சூஸ் பண்ணக்கூடாது. டேக் அ ரெயின் செக் இது தெரியுமா ரெயின் உங்களுக்கு? செக் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் தானே? எது? ரெயின் செக் எப்ப சொன்ன? நீ, நான், ஜான் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் அந்த கதை. ஓ! சொல்லு. ம். இப்போ நான் இல்ல இப்போ அப்போ. நான் வந்து ஆக்சுவலா அப்போ ஒரு ரீலும் ட்ரெண்ட் ஆச்சு.
இந்த ரீல எக்ஸாம்பிளா சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து கேட்பான். என்னன்னா, நம்ம டேட் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ. லெட் மீ செக் த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிரும். இவன் இருந்துட்டு வெளிய பார்ப்பான். பயங்கரமா வெயில் அடிக்கும். ஓ! ஆனா வெயில் அடிக்கிற நேரத்துல வந்து மழைய செக் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். நம்மள அவாய்ட் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு இடியம். அதுக்கு மீனிங் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்றது தான் அதோட மீனிங். அது யோசிச்சு சொல்றேன்னே சொல்லிட்டு போயிடலாமேடா! யார்றா இவனுங்க? இப்படி சொன்னா இங்கிலீஷ்க்கு என்ன மரியாதை? ஏன் அட்ஜெக்டிவ் போட்ட? ஃபுட்ட பத்தி எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. டியூரிங் ஃபுட்ட என்னது பத்தி ப்ரோ? எங்கேயும் எக்ஸ்ட்ரா சொல்லலையே. வி ஆர் பிளானிங் டூ ஃபுட் ஆர்டர் இஸ் ஃபுட். இரு. டெலிஷியஸ். வி ஆர் பிளானிங் டூ ஆர்டர் ஃபுட். டியூரிங் த பிரேக்ன்றது ஓகே. எக்ஸ்ட்ராவா தானே இருக்கு. சரி அட்வர்பியல் ஃப்ரேஸ் அப்படின்னு போட்டேன். இப்போ நீ டைமு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா கூட பண்ணியிருந்திருப்பேன். புரியல. டைம் பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஓகே. ஆனா ஃபுட்ட வந்து நான் எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் சொல்லணும்னா ஃபுட் இஸ் டெலிஷியஸ், டேஸ்டி அது மாதிரி தான் எக்ஸ்ட்ராவா அத பத்தி நான் ஏதாச்சும் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவேன். டியூரிங் த பிரேக்குங்கிறது ஆனா ஃபுட்ட பத்தியே இல்லையே. ஸோ சம்மந்தம் இல்லாமல இருக்கு ரெண்டும். ஃபுட்ட பத்திக்கு ம். ப்ரிப்போசிஷன்னா ஃபுட்டுக்கும் ஆன் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்றேன். ஆ இன்டர்ஜெக்ஷனல்னா என்னது? அந்த நடுவுல யூஸ் ஆகுற வேர்ட்ஸ் அண்டு அந்த மாரியா? இல்ல. அது மாதிரியும் சொல்லலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஓ, அலாஸ் இது மாதிரி முன்ன பார்த்தோம்ல அது கூட இன்டர்ஜெக்ஷன்ல தான் வரும். ஆ. ம். ஓகே, ஓகே. ஓகே. இங்கிலீஷ் ஈஸி தான் நமக்கு யோசிக்கணும். எனக்கு டி அப்புறம் தான் ஏ வந்து உனக்கு எப்படி ஏக்கு அப்புறம் டி வந்தது? இத பத்தி நான் எதுவும் பேச விரும்பலடா. விடுங்கடா. நான் பேசுவேன். இது எனக்கு தெர்லடா. இது எனக்கு ஒரு மாரி தான்டா இருக்கு. நான் இது தனியா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் போடுறேன்டா. ஐ அம் கோயிங் ஈக்யூஆர்எஸ் டூ ஆ, ஹோம் வரக்கூடாதா? எப்போ வரும்னா அந்த அந்த பொசசிவ் ப்ரொனவுன் வந்து வந்திருக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. என்னோடது, என்னுடைய அது மாதிரின்னு வரும்போது மட்டும் டூ யூஸ் பண்ணும். இல்ல நான் நார்மலாவே சொல்லிக்குவேன். டூ மை ஹோம்னு வந்தா தான் டூ வருமா? கரெக்ட். ஐ அம் கோயிங் டு மை ஹோம் அப்படின்னு கொடுத்தனா அது கரெக்ட். வெறும் இது ஆ. வரும்போது அது தப்பு. இருக்கா நான் இல்ல தானே? Home function as adverb of place and tells us where the person is going. Therefore, neither to or nor at is required. ஒண்ணும் புரியல. இதே ஆனா நீ மாதிரி ஒரு சொன்னது எனக்கு சிலதெல்லாம் புரிஞ்சிச்சு. ஆ பரவால்ல. ஒண்ணு கரெக்ட்டா இருக்கு. போடு போடு. ஆஸ். obsequious அப்புறமா impecunious இது 2மே பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. 2மே மறந்து போச்சு. ஆனா இது வந்து என்ன சொல்றதுன்னா ஒக்காப்ஸ் பாக்குறியா இது ப்ரோ மீனிங் தினமும்? தெரியும்ல. ஆ ஒக்காப்ஸ் பாக்குறியா? வேர்ட் பவர் மேடிசி என்னாச்சு? ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சேன். நான் என்ன சொன்னேன், அடுத்த வாட்டி பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு குடுக்குறேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கண்டிப்பா பார்க்கலன்னு அர்த்தம். சரி ப்ரோ படிச்ச பிளாக் இதுக்கு புக்கையாவது மீனிங் ரிவிஷன் தெரியும்ல. பண்ணலாம்ல? ம், ம். போயிட்டு ப்ரோ வந்தாவே டைம் இன்னுமே சென்ஸ் எனக்கு என்ன டாபிக். பண்றதுன்னு தெரியல ப்ரோ. எத ஃபாலோ பண்றது? சரி விடுங்க. அது அப்புறம் பேசிக்கலாம். இது வாங்க அப்சிக்க சொல்றான். சைக்கோஃபேண்ட் அது மாதிரி பார்த்தோம்ல. அதாவது யாரையாச்சும் ஒருத்தர ப்ளீஸ் பண்றதோ, சைக்கோ என்னோட பாண்ட் தெரியுமே. சுயநலத்துக்காக ஜிங்சான் தானே? அதேதான். மேல போ. நான் ரொம்பலாம் யோசிக்கல. மேல போ. ஆ. ஆப்ஷன் பார்த்தேன். எனக்கு வந்து சர்வைல்னாலும் அப்படிதான் இருந்தது. இன்கிரேட்டியேட்டிங்னாலும் அப்படிதான் இருந்தது. ம். இம்பீரியஸ்னா அந்த வேர்ட் இம்பீரியல் அப்படின்னு இருக்குல்ல. ஆ. அதான் இம்பீரியஸ்னு கொடுத்துருக்கான். ஓ! அதாவது நான் தான் எனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. அதான் ஸோ நான் அப்படி இம்பீரியலிசம் போட்டேன். வெளிய இருந்து நமக்கு வந்து ஆட்சி பண்ணாங்க. அத சொல்லுவாங்கல்ல இம்பீரியலிசம். அப் இம்பீரியல் இப்போ ஒரு சும்மா சொல்றேன். இப்போ இருக்கிற ஐசிஆர்ன்னு இருக்குல்ல, எனக்கே இருக்குன்னு வச்சுக்கோயேன். அது ஃபர்ஸ்ட் இப்போதான் இந்தியன் இன்ஸ்டிடியூட். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இருக்கும்போதெல்லாம் அது இம்பீரியல் தான். இம்பீரியல்னா அது ஒரு சுப்ரீம் மாரின்னு வச்சுக்கோயேன். ஆ, ஆ. ஆ. அதுதான். அதேதான் இம்பீரியஸும் வருது. ம். செர்வைல்னா சப்மிசிவ். ஆ. டிஃபரன்ஷியல்னா அதுவும் சப்மிஷன் சொல்லலாம். இன்கிரேஷியேட்டிங்னாலும் ட்ரையிங் ஹார்ட் டு கெயின் சம்ஒன்ஸ் ஃபேவர். ம். அப்சுகேஸ்னால அதானா? ஓகே. இப்போ ஆ. எக்ஸசிவ்லி சீரியஸ் நம்மளுக்கு ஒரு ஒபீடியன்ட்ன்னு 5வது வர்றதையும், டைம் பார்க்குறோமா? சப்மிசிவ்ன்னு வர்றதையும் எப்படி பிரிச்சு பார்க்கறது? எக்ஸசிவ்லி ஒபீடியன்ட் எப்படின்னா, அதான் இப்போ நீ கை நீட்டினாலே நான் வந்து வேலை செய்வேன்னு சொல்றேன்ல. அதாவது உனக்கு ரொம்ப ஒரு மாரி இதுவா இருக்குதுன்னு வச்சுக்கோயேன்.
கண்ண காட்டினாலே அவன் வேலை செய்வான்டா அப்படின்ற மாரி. ம். அண்ணனோட அசைவே போதும் அப்படின்ற மாரி. ஆ சரி, சரி. அடுத்து இம்பெக்யூனியஸ். இது ன்னு தெரியும். அதனால நோ அப்படியே போட்டேன். மணி. பெருசா யோசிக்கல. இம்பெக்யூனியஸ்னா நோ மணியா? அப்ப மீதி இதெல்லாம் தெரியுமா? இண்டோலன்ட்னா ஷோயிங் நோ அதான் ரெஸ்பெக்ட் அது மட்டும் தெரியும். ஆ இன்ஜினியர்ஸ்னாலும் தெரியணுமே. இண்டோலன்ட்னா லேசியா? டேய்! என்னடா எல்லாத்துக்குமே மாறி இருக்கு. டேய் நான் போய் மொதல்ல ரிவைஸ் பண்ணிட்டு வரேன்டா. தேவையில்லாம உட்காந்து வீடியோலாம் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ப்ரோ அந்த இது வருமே அது என்னது அப்போ? ஒருத்தனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்காம இருக்கிறது இந்த மாரி ஒரு வார்த்தை வருமே. கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. நண்பர் இங்க போயிட்டாரு. இருக்கும் ப்ரோ. இன்சாலன்ட்டா? ஆ. இன்சாலன்ட். இன்ஸ்டால்மென்ட்டா? இன்சாலன்ட். இண்டோலன்ட், இன்சாலன்ட். இண்டோலன்ட் வேற, இன்சாலன்ட் வேற. இண்டோலன்ட்னா லேசி, இன்சாலன்ட்னா லேக்கிங் ரெஸ்பெக்ட். ம். ஓகே. அந்த இன்ஜினியஸ்க்கு சொல்லு. இன்ஜீனியஸ் இன்ஜெனஸ்னா இன்னசென்ட் ஆர் ஹானஸ்ட். இன்ஜீனியஸ் வேற, இன்ஜெனஸ் வேற. இன்ஜெனஸ் தான் இது. அந்த இன்ஜெனு ஜீனியஸ் அது மாரி ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கும் இதே மாரி தான் வரும். ஓ! லைக் எப்படின்னா, INGNIOUS வரும். இன்ஜீனியஸ். ஆ. இது இன்ஜீனஸ். அது இன்ஜெனோ 2த்துக்கும் அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரா அறிவாளியா இருப்பான். இவன் நெய் அப்படின்னு சொல்லலாம். ஆ, ஆ. அதாவது புதுசு, இளம் கன்று அது மாரி. ஓகே, ஓகே. இண்டிஜென்ட்னா ம். புவரு. ஓகே. இம்பெக்யூனஸ்னாலும் புவர். லூஸ் கேனன் இது ஓகே. இத வச்சு அப்படியே போட்டாச்சு. யூஸ் அண்ட் பார்த்தோனே ப்ரெடிக்ட். போட்டிருப்ப. எப்படி? 25% ஷிட். பார்த்தேன் இந்த பிஃபோர் அதெல்லாம் வந்தாலே இங்க வெர்ப் 2 இங்க வெர்ப் 3 இருக்கணும். அதான். அதாவது அந்த 1 வந்து பாஸ்ட் முன்னாடி பார்ட்டிசிபிள் நடந்தது இருந்தது அவ்வளோதான். பாஸ்ட்ல ம். இருக்கணும். அதான். என்னது? பெர்ஃபெக்ட்ல இருக்கணும். இன்னொன்னு வந்து பாஸ்ட்ல இருக்கணும். பாஸ்ட் அவ்வளோதானே? டென்ஸ். அவ்வளோதான். இது ஓகே தான். எது சூட் ஆகுதோ போட்டுறலாம். ஏன்னா இது எல்லாமே ஆனா இது தெரியும் கொஞ்சம் நமக்கு. ரொம்ப யோசிச்சு தான் போட்டேன் நான். இல்ல இது எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சா டப்புன்னு போட்டுறலாம். மீனிங் தெரியும். ஆனா பெர்சிவ் வருமா, பெர்ப்ளெக்ஸ் வருமான்றது தான் யோசிச்சுனே இருந்தேன். ரொம்ப யோசிச்சுட்டேன் அதனால. இது கொஞ்சம் ஓகே தான் போல. நானே அந்த எல்லாமே போட்டுட்ருக்கேன். பச்சாலே இருந்தது தானே இது எல்லாமே. ஆமா. எல்லாம் ஈஸியா தான்டா வந்திருக்கு. ஓகே. ஓகே, ஓகே. அடுத்து என்னது? ஜிகேவா? குவான்ட்ஸா? டக்குன்னு சொல்லுங்க. ஜிஎஸ் போலாம். ஜிகே. அப்புறம் கடைசியா வேணும்னா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆஹா! வாவ்! இல்ல அப்ப நீ எல்லாரும் கொஞ்சம் இத ஒரு விட மாரி அதிகமா ஈஸியா தான் இருந்த மாரி வச்சிருப்பீங்க. தான். ப்ரோ நீ இத போடவே இல்ல ப்ரோ. ப்ளூல இருக்கு பாரு. ஆமா போடல. நானும் 12 தான் ஆன்சரு. 1 தப்பு. ப்ரோ நான் பச்சைய பார்த்துட்டே பா வாவ்ன்னு சொல்றேன் ப்ரோ. ஓ! அதுக்காக சொன்னியா? ஆமா. இதுவே எனக்கு வாவு தான். இல்ல இந்த ஜிஎஸ் ஈஸியா இருந்தது. இந்த அப்ப இருந்தது செக்ஷன்ஸ்லயே 4 செக்ஷன்ல ஜிஎஸ் ரொம்ப ஈஸியா இருந்த மாரி இருந்தது. ஓஹோ! பேசுங்க. சொல்றா இது சாய். தெர்லப்பா. இந்த ஸ்கிப்பு. ரியாக்டிவிட்டி சீரிஸ் எனக்கு ஜிங்க்குக்கும் பேட்டர்ன்ஸ் மெக்னீசியம் எது ஜிங்க் வருமா, மெக்னீசியம் வருமான்னு தெரியல ஃபர்ஸ்ட்டு. அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்ல அது செகண்ட் ஆப்ஷன் தான் அது கரெக்ட். அது ரியாக்டிவிட்டி சீரிஸ் கேட்டுட்டே இருக்கான். எல்லா கொஸ்டின்லயும் ரயில்வேஸ்ல, எஸ்எஸ்சில அப்ப எல்லாத்துலயும் கேட்டுட்டே சோடியம் இருக்கான். தான் இருக்கிறதுலே செம ஃபாஸ்ட் ரியாக்டிவா? ஆ எஸ். அப்புறம் அது ரூம் டெம்பரேச்சர்லயே கெரோசின்ல தானே போட்டு வைப்பானுங்க. வெளில வச்சாவே மாய்ஸ்சருக்கு, ஆக்ஸிஜனுக்குலாம் ரியாக்ட் பண்ணி வெடிக்கலாம் செய்யும்ல. ஓ! ஞாபகம் இல்ல ப்ரோ. சர்தார் படம் முன்னாடி பார்த்திருக்கியா? ஸ்கூல், காலேஜ்லாம் பொட்டாசியம் இது சோடியம் காட்டியிருப்பாங்கல்ல. பார்த்ததில்ல கெமிஸ்ட்ரி லேப்ல. ப்ரோ நான் கெரோசின்ல போட்டு வச்சிருப்பாங்களே ஒரு டப்பால. வெளில எடுத்தா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம் குடுத்துருப்பானுங்களே ப்ரோ. ஓ! பார்க்கல? நீ ஞாபகம் இல்ல ப்ரோ. நார்மல் தண்ணி கூட ரியாக்ட் பண்ணாலே வெடிக்க ஆரம்பிச்சுரும். ஆமா. இது அது இந்த கொஸ்டின் சர்தார் கேட்டுட்டே படத்துல இருக்கான். அந்த லாஸ்ட் சீரிஸ் சீன்ல வரும்னு நெனைக்கிறேன். சர்தார் படத்துல இவன் வருவான். ருத்துன்னு ஒருத்தன் வருவான். அவன மட்டும் தான் தெரியும் எனக்கு. வேற எதுவும் அது ஞாபகம் இல்ல. நான் இன்னும் கடைசி பார்க்கல ப்ரோ. சீன்ல இப்பதான் ஒரு டவுன்லோட் பண்ணி ட்ரக் வச்சிருக்கேன். எடுத்துட்டு போவான். ட்ரக் எடுத்துட்டு போம்போது, வந்து டேம நோக்கி போயின்னு இருப்பான். அப்போ வந்து அந்த வில்லன் தான் சொல்லுவான். என்னன்னா, "சோடியம் எடுத்துட்டு போறான்." "சோடியம்னா உப்பு தானே எடுத்துட்டு போறான். ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. நீ படிச்சியா இல்லையா கெமிஸ்ட்ரி? சோடியம் வேற, NaCl வேறன்னு" சொல்லுவான். ஆ அது வந்து ஹைலி ரியாக்டிவ். மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் பொட்டாசியம், சோடியம், கால்சியம். இதான் அந்த ம். சீரிஸ் ப்ரோ. நான் இது அப்போ படிக்கும்போது இவன் ஏஐ கிட்ட கேட்டேன். ஏதாவது ஒரு நிமோனிக்ஸ் சொல்றா இத மனப்பாடம் பண்றதுக்கு அப்படின்ட்டு.
ஆ. அவன் சொன்ன நிமோனிக்ஸ் ம். கேட்டு அதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. அதான் அந்த சீரிஸ் அப்படியே பாத்துக்க ப்ரோ. கீழ சொல்லுங்க. இருக்கிறது. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கான். அந்த நிமோனிக்ஸே ஏதோ ஒரு சொன்னான் காமெடி ப்ரோ. தான். ப்ளீஸ் ப்ளீஸ் சென்ட் கேட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒண்ணு வந்துச்சு ப்ரோ. ப்ளீஸ் சென்ட் கேட்ஸ், மங்கீஸ் அண்ட் ஜீப்ரா இன் லார்ஜ் கேஜஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருந்தான் ஐயோ! ப்ரோ. வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. இது வேற நம்ம ஆர்டர் போட்டு கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏதோ ஞாபகம் போலாம், போலாம். இருந்ததுனால அத போட முடிஞ்சது. கீழ கோ வா. அது லாஸ்ட் வா. அது அங்க கீழ குடுத்துக்கிறான் பாரு கோல்டு ஒவ்வொன்னுக்கா. சில்வரு, கோல்டு அடுத்து பிளாட்டினம் இருக்கும். பிளாட்டினம் தான் ரொம்ப லீஸ்ட் ரியாக்டிவ். இந்த அதுல கீழ இந்த சோடியம் ஹைலி ரியாக்டிவ் அல்கலி மெட்டலு. ஆ மெக்னீசியம் வந்து ரியாக்டிவ் அல்கலைன் எர்த் மெட்டல். ரியாக்ட் வித் ஸ்டீமு, ஜிங்க், அல்கலி மெட்டல்ஸ்லாம் ஆசிட். கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிறதுனால அது சீக்கிரமா ரியாக்ட் பண்ணும். வாட்டர் கூடவோ, ஆசிட் கூடவோ. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ம். ரொம்ப ஹார்டா இருக்கறனால ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ணும். இப்போ கோல்டு, அயர்ன் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாவே ரியாக்ட் பண்ணும். சில்வர், பிளாட்டினம் தான் ரொம்ப லீஸ்ட் ரியாக்டிவ். இந்த சீரிஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா திரும்ப திரும்ப இத மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கான் ஏதோ ஒரு ஃபார்ம்ல. எல்லா எக்ஸாம்லயும் வந்துட்டே இருக்கு. Please அத அப்படியே send மனப்பாடம் cat, பண்ணி monkey and குடுத்துருக்கிறது தான் zebra அந்த சீரிஸ். on the large scale. In large scale. Okay. லார்ஜ் கேஜஸ். In large cages. Okay. இது அது அப்போ படிச்சது ஏதோ ஞாபகம் இருந்ததுனால போட முடிஞ்சது. வேற ஏதாவது நிமோனிக்ஸ் இருந்தா Cages ஃபாலோ in பண்ணிக்கலாம். silver gold. Okay. எனக்கு இதுவே ஓகே தான் ப்ரோ. Please send cat, monkey and zebra ஓ! in ப்ளீஸ் large சென்ட் கேட், cages மங்கி, அல்ஜீப்ரா, ஜீப்ராவா? மங்கி and அண்ட் ஜீப்ராஸ் இன் zebra. லார்ஜ் கேஜஸ். ஓஹோ! In large cages. அந்த கேஜ் வந்து சில்வர் அண்ட் கோல்ட். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அந்த கேஸ வந்து சிங்கப்பூருக்கு அனுப்பு. சில்வர், கோல்ட். அது ஆ, கடைசியா ஓகே. பிளாட்டினம் வரும். ஓகே. புரோட்டோசோவான், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், சிக்கன் பாக்ஸ் வைரஸ், பார்த்தோன்னே டைபாய்டு, போட்டிருப்பான். பாக்டீரியா அப்படியே டப் டப் போட்டு. காலாசார் தான். ஓகே. ம். காலாசார் இந்த நார்த் இந்தியாஸ்ல பீகார், அப்புறம் அந்த ஜார்க்கண்ட் அந்த ஏரியாவுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே. கேரளால கூட அந்த கேஸ் 1, 2 பார்க்க முடியும். லெய்ஷ்மானியா டொனவானி. அந்த ஃப்ளை அதான் பாராசைட். ம். ட்ரீட்டபிள் தான். ஆனா ஒருத்தர் இருக்கிறவங்களுக்கு கடிச்சு திரும்பவும் மத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கடிச்சா அது பரவும். அந்த ஓகே. புள்ளி புள்ளியா இருக்குமே ப்ரோ உடம்பு ஃபுல்லா. ம், புள்ளியானா ம். குப்பளம் குப்பளம் மாரி இருக்குமே தடிப்பா அந்த மாரி காலாசார். ஓகே, ஓகே. அது என்ன சரி பண்ணிடலாம் தானே? கியூர் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. ஆப்பிரிக்கால தான் இது பயங்கரமா ஒரு இதுவா டிசீஸா இப்ப வந்திருந்தது. இங்க அதுக்கப்புறம் தான் இங்க கூட நமக்கு அதிகமா இருக்கும் ப்ரோ. அத பாரு சூடான், பிரேசில் இந்தியா, பங்களாதேஷ், நேபாள். இந்தியால அந்த நார்த் இந்தியால கொஞ்சம் அதிகமா இருக்கும். கேரளாவுல எக்செப்ஷன். அவங்க எந்த எந்த இது வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க பேர் இருந்துரும். பிளாக் ஓகே. மவுண்டைன். இது இது போன எனக்கு வாரம் தெரியல. தான் ப்ரோ எனக்கு ஜியோகிராஃபி போன வாரம் தான் படிச்சேன். ரிவிஷன் பண்ணேன். நல்லா ஆனா யூஸ்ஃபுல்லா இருந்தது இன்னைக்கு. முதல்ல இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இது என்னது எல்லாமே முதல்ல? மவுண்டைன் ரேஞ்சஸ் ப்ரோ. நம்ம மவுண்டைன்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கும். மேஜரா 3 டைப்ஸ். ஃபோல்ட் மவுண்டைன்ஸ், பிளாக் மவுண்டைன்ஸ், வல்கனோ மவுண்டைன்ஸ்னு இருக்கும். இன்னொரு டைப் வரல. 3 ஃபோல்ட் தான் வந்திருக்கு. ஃபோல்ட் மவுண்டைன்ஸ்ல கோல்டு, ஃபோல்ட் பிளாக், இன்ஃபோல்ட் இன்னொன்னு மவுண்டைன்ஸ் வந்து இருக்கும். வால்கனோன்னு சொல்லிட்டாரு. ஓகே. கேக்குதா ப்ரோ? 4 டைப்ஸ்ன்னு சொன்ன மாரி எனக்கு கேட்டுது. இல்ல 3 அதுல 3 தான் நெறைய சொன்னேன். இருக்கு. 4, 5 கூட சொல்லலாம். இந்த டோம் ஷேப்ல இருக்கிறது. அப்படி இல்லன்னா அந்த பிளாட்டிவ் மவுண்டைன்ஸ் அப்படி கூட அது 4, 5 சொல்லலாம். இம்பார்ட்டன்ட்டா இந்த 3 டைப்ஸ் இருக்கும். ஓகே, ஓகே. என்னென்னன்னா ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் இருக்கும், பிளாக் மவுண்டைன்ஸ் இருக்கும், அப்புறம் வல்கனோ மவுண்டைன்ஸ். ஃபோல்ட் மவுண்டைன்ஸ்ல 2 இருக்கும். யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ், ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ். ம். இந்த இது தெரியும். எர்த்தோட டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மோதி அது வந்து ரைஸ் ஆகும். மடிப்பா ரைஸ் ஆகும். இது ஃபோல்ட் மவுண்டைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஆக்டிவா இருந்துச்சுன்னா யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ். ரீசென்ட்டா ஃபார்ம் ஆகி கொஞ்சம் ஆக்டிவா இருந்துச்சுன்னா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த ஹிமாலயாஸ்லாம் வரும். ஓகே. ஹிமாலயஸ். ஹிமாலயாஸ், ஆல்ப்ஸ், ஆண்டீஸ் மலைத்தொடரு, ஆ. இந்த ராக்கீஸ் இதெல்லாம் வரும். ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆண்டீஸ் என்னன்னா ஆண்டீஸ் வந்து எங்க என்ன? ஆமா அது யங் தானே. இல்ல? ஆரவல்லி தான் ஓல்டா? ஆரவல்லி ஓல்டு. ஆண்டீஸ் செக் பண்ணு ப்ரோ. யங் ஆர் ஓல்டுன்னே போடு. யங் தான். ஓகே. இதுதான் பெருசோ? ஃபோல்டு மவுண்டைன்ஸ்ல. ஆல்ப்ஸ் தான் ஓகே ப்ரோ. நினைக்கிறேன். பிளாக்னா என்னன்னு சொல்லு ப்ரோ. பிளாக்ன்றது எப்படின்னா, இது வந்து இ ஒரு ரவுண்ட் ஷேப்ல பிளாக்கா ஒரு பிளாட்டிவா ரைஸ் ஆகும். அதாவது கிரஸ்ட்லயே ஃபால்ஸ் உருவாகி,
அது இப்போ ஒரு கேக் கட் பண்றோம்னு வையேன். கேக் கட் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் மேல தூக்குறோம்னா வையேன், அது எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டா இருக்குமா? ஒரு ஓகே. ஒரு அந்த எர்த் பிளாட்டிவ் கிரஸ்ட் மாரி மட்டும் இருக்குன்னு சொல்லலாமா? அப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது பிளாட்டிவ்லயே பிளாட்டிவ் மவுண்டன்ஸ்ன்னு வந்துரும். இது அந்த பிளாக் மவுண்டன்ஸா ஃபார்ம் ஆகும். எப்படின்னா, அந்த ஒரு 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 பார்ட் மட்டும் மேல, கீழ அந்த மாரி இருக்கும். ஓகே. இருங்க இப்போ ஃபோட்டோ அந்த போடவா? கேக் கட் பண்றது புரியல, தான் புரியல. எக்ஸாம்பிள். எனக்கு புரியல. பிளாக் மவுண்டன்ஸ் இமேஜஸ் போகும். ஃபர்ஸ்ட் இருக்கு பாரு அது. அந்த எர்த்தோட கிரஸ்ட் அந்த ஃபால்ஸ் கிராக்ஸ் உருவாகுதுல்ல, அதுல வந்து ஒரு பீஸ் மட்டும் அப்படி மேல வருது அப்படின்னு வையேன். ஓகே. அத அந்த ஓகே. பிளாக்கா மேல ரைஸ் ஆகுது. அந்த மாரி இருக்கிறத ம். பிளாக் மவுண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பாரேன் அந்த அந்த மேல கேப்ப இருக்கிறது என்ன ஃபில் பண்ணும்? இல்ல அந்த அந்த லேண்ட் அங்கேயே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓகே. பிக்சரே வை ப்ரோ. இப்போ அது பிரிஞ்சு போகுதுன்னா, அந்த இடத்துல கேப் இருக்கும். அந்த இடத்துல இது உருவாகும். டெக்டானிக் பிளேட்ஸ் தனியா பிரிஞ்சு போறது நெறைய விதம் இருக்கு. இது 2ம் சேர்றது ஒர ஒரன் இந்த மாரி மேல ரைஸ் ஆகுறது ஹார்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. கீழ இருக்கிறது கிராபன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ஓகே, இத ஓகே. கேட்போம் அடிக்கடி. டிராபேக் புரியல. இது பிளாக் மவுண்டன்ஸ் ஓகே. வல்கனோஸ்னால மேக்மா ஃபார்ம் ஆகி அது லாவா வெளில வந்து அப்படியே செட் ஆகி அது ஃபார்ம் ஆகுறது இப்ப இந்த வல்கனோஸ். காவ்காசஸ், உரல்ஸ், ராக்கீஸ் இது எல்லாமே மவுண்டன் ரேஞ்ச் பேரா? ஆ இது எல்லாமே ஃபோல்ட் மவுண்டன்ஸ். உரல்ஸ்ன்றது ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டன். ஆ. காக்கசஸும், ராக்கீஸும் யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ். கீழ ம். இருக்கிறது வாசேஜஸ் மட்டும் தான் பிளாக் மவுண்டன்ஸ். இது இந்த ப்ரீவியஸ் இயரா? வாசேஜஸ் ப்ரீவியஸ் இயர்ல இப்போ நான் ரீசென்ட்டா ரிவிஷன் பண்ணேன். அதுல இத படிச்சேன். இப்போ போன வாரம் படிச்சேன். அதனால ஞாபகம் இருக்கு. ஓகே, ஓகே. இந்த காக்கசஸ் இந்த உரல்ஸ் தான் இப்போ எல்லா கான்டினென்ட்டும் தனித்தனியா இருக்கும். ஆனா யூரோப்பும், ஏசியாவும் சேர்ந்து இருக்கும். அத ம். பிரிக்கிறது 2 கான்டினென்ட்டா பிரிக்கிறது அந்த உரல் மவுண்டன் ரேஞ்ச் தான். ஆமாம் ப்ரோ. படிச்சிருக்கேன் ஓகே. ப்ரோ நானும். ஆ இந்த பாயிண்ட் ஆனா படிச்சிருக்கேன். எது எங்கெங்க இருக்கு அப்படின்றத மேட்ச்ல கேட்பாங்க. இப்போ ஆண்டீஸ் எங்க இருக்கு? ஆல்ப்ஸ் எங்க இருக்கு? ராக்கீஸ் எங்க வருது? அப்படிங்கிறதெல்லாம் அதுல மேட்ச்ல கேட்பானுங்க. ஓகே, அது ஓகே. மாரி இத பார்த்துக்கிறது இது மவுண்டன்ஸ்ல இவ்வளோதான். இத மட்டும் பார்த்துக்கலாம். யுனெஸ்கோ ரைட்டு. ப்ரோ போன மாசம் கூட சார்நாத் வந்து யூபில இருக்கு கரெக்ட்டா? அது போன மாசம் தான் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா அறிவிச்சிருப்பாங்க. சாரநாத்தையா? ஆமா 45த் ரீசென்ட்டா அது ஒரு கரண்ட் அஃபேர். சரி அப்ப சாஞ்சி? சாஞ்சி அது பீகார் தான். மத்திய பிரதேஷ் ப்ரோ. சாரி மத்திய பிரதேஷ். நான் அது பீகார்ன்னு மகாபோதிலாம் நெனச்சு போட்டேன் ப்ரோ. அ ஓகே. சன் டெம்பிள் ஒடிஷா, ரான் கி வாவ் குஜராத், மகாபோதி டெம்பிள் தான் போத் கயா ராணி கி பீகார். வாவ் இந்த ரூ. 100 நோட்ல இருக்கே அதானே? அதேதான். ரான் கி வாவ் தானே? குஜராத் குஜராத்ல இருக்கே. ஆமாமா. ஒரு ம், ராணி ம். கூட கட்டியிருப்பாங்க. அது ஒரு இன்ட்ரஸ்டான கதை. அவங்க ஹஸ்பண்ட் நினைவா. ஓ! கோவில் தான் அப்படியே கொஞ்சம் கிணறு மாரி, ஸ்டெப் வெல் மாரி. அதுல நெறைய சிற்பம்லாம் இருக்கும். 11த் செஞ்சுரின்னு சம்திங்ன்னு நெனைக்கிறேன். ப்ரோ அந்த சம் சீதாராமம் பாட்டுல, குறுமுகில் பாட்டுல ஒரு இது வருமா? அது அந்த இடம் என்னது? தெரியல ப்ரோ. படம் பார்க்கல ப்ரோ நான் சீதாராம். சேட் ப்ரோ. சன் டெம்பிள் ஒடிஷா ஓகே. மகாபோதி பீகார் தான். ம். சாஞ்சி ஸ்தூபா ஆமா இது மத்திய பிரதேஷ். அந்த போதி டெம்பிள்லே போதி மரமே பல டைம் படையெடுப்புனால அது இது அப்படின்னு நெறைய அழிஞ்சிருக்கும். ம், ம். படையெடுப்புனால, இயற்கை சீற்றத்தினால திரும்ப திரும்ப ரீபிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வச்சிட்டீங்களா போதி அத? காம்ப்ளெக்ஸ் தான். ஆ ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. புத்தர் அது கேக்கல. ஞானம் பெற்ற இடம் ப்ரோ. சாரநாத் வந்து இது சொன்ன இடம். ஃபர்ஸ்ட் செர்மன் பண்ணது. அது போன மாசம் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா அறிவிச்சிருக்காங்க. ம். 45த் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு மராத்தாஸோட ஃபோர்ட்ஸ் அது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா அறிவிச்சிருப்பாங்க. 11 வந்து மகாராஷ்டிரால, 1 தமிழ்நாட்டுல இருக்கும். செஞ்சி ஃபோர்ட். ஓகே. அது 44த் 25ல சொல்லியிருப்பாங்க. இது 26ல இது. ஓகே நெக்ஸ்ட். குஜராத் மெடிவல். எப்படி இதுல ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் அப்படின்றதுனால அத தூக்கிட்டு அப்படியே போட்டேன் நானு. அத தூக்கிட்டா அப்படியே போட்டுறலாம். ம். ம். ஓகே சரி. நெக்ஸ்ட். மீதி 2 சொல்லுங்க. இது ஒண்ணும் பெருசா இத பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. இது இந்த கொஸ்டின் ஆனா நம்ம நெறைய டைம் பார்த்திருக்கோம்னு நெனைக்கிறேன். மார்க்ஸ் போடும்போதே. ஒரு வேள கேட்டிருக்கானோ? ஏற்கனவே பிஒய்க்யூல. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்திருப்போம் ப்ரோ. ஆனா குஜராத் ரிலேட்டடா சொன்னாங்களான்றது தான் தெர்ல.
இல்ல இந்த கொஸ்டின் அப்படியே இதே செட்டு, இதே மாதிரி, இதே 3 லைனோட பார்த்த மாரி இருக்கு முன்னாடியே நம்ம. ஓ! லோக்கல் டெம்பிள் ட்ரெடிஷன இன்கார்ப்பரேட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஆர்க்கிடெக்சரல் ஃபார்மு. ஆ இது வந்து மாஸ்க், டாம்ப் எல்லாமே ஆர்னமெண்டல் கார்விங் இருக்கும். ஓகே. டொரானாஸ்னா ஓகே. அது வாசல்ல தோரணம் தோரணம். மாரியா? அதேதான். பெல் தோரணாஸ் மாட்டிஃப்ஸ்னா? தான் அ அதுவும் அந்த இது மாதிரி தான் இருக்கும். பெல் ஷேப்ல அந்த இதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ப்ரோ கீதா தோரணம் மாரி தான் ப்ரோ. கோவிந்தத்துல ஒடிசியா ப்ரோ வரும்? ஆமா ப்ரோ. அப்ப வந்து கீதா கோவிந்தம் படத்துல ராஷ்மிகா ஆடுறது ஒடிசியா? விஜய் தேவரகொண்டா இதுக்கு நம்ம ப்ரோ அது டான்ஸ். படம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு ப்ரோ இதுக்கும். இல்ல ப்ரோ. அந்த பாட்டுல வந்து அவன் போய் நான் பிக்கப் வந்ததுனால பண்ணும்போது பேசலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ அவன் படத்துல போய் அவன் அது படத்துல அந்த பாட்டுல அவன் போயிட்டு பைக்ல போய் பிக்கப் பண்ணும்போது அவ டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்களா? ஆ அது அது ட்ரெடிஷனல் டான்ஸ்ன்னு இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரெடிஷ்னல் தான். அது ஒடிசியா இல்லையா? அதெல்லாம் தெரியாது என்ன ப்ரோ. சொல்ற? சரி ஓகே. இது வந்து கீதா கோவிந்தத்துல தான் ஒடிசி இருக்கா? ஓகே. ம். இதுவும் விஷ்ணு அது ஒடிசி வழக்கமா லார்ட் ஜெகன்னாத்த கனெக்ட் பண்ற மாரி வரும். இங்க ம். ஜெகன்னாத்தும் என்ன அவரும் விஷ்ணுவோட இன்னொரு ஃபார்ம் தானே. ம். ம். அது ஓகே. கதக்கும் அப்படிதான் வரும். கதக்கும் விஷ்ணு தான். ஆனா இது மட்டும் பரதநாட்டியம் மட்டும் சைவிசம். மத்ததெல்லாம் வைணவம் தான் வரும்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. வைஷ்ணவிசம். ஏசி ஓகே. இது இதுவும் வந்து ஓகே. பில்டிங் பையிங் மெஷினரி, லேண்ட் அக்விசிஷன் 3மே கேபிட்டல். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆ, பேமெண்ட் மட்டும் இதனால எதுவும் அசெட் பில்ட் ஆகாது. ஆனா மத்த 3 ஆப்ஷன்லாம் அசெட் பில்ட் ஆகும். ம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்ல எதுவும் அசெட் பில்ட் ஆகாதனால, அதனால அது ரெவென்யூ வருவாய் செலவினத்துல வரும். ம். ம். ஈஷாரம் போர்ட்டல். இதுவும் ஒரு நல்ல பாலிசி ப்ரோ. இது கிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஓபன் பண்ணுதா என்ன? ஆ கிக் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் இப்போ ஓகே. ஃபார்மலா கரெக்ட்டா தான் ஃபார்மலா போட்டிருக்கு. பாலிசிஸ் இப்போ கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸோ, பிரைவேட் எம்ப்ளாயீஸோ உங்களுக்கு சோசியல் பாலிசிஸ் நெறைய இருக்கும். ஆ ம். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்னா உங்களுக்கு அ பென்ஷன், பிஎஃப் அந்த மாதிரி பிரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த மாரி இருக்கு. சோசியல் இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாரி அன்ஆர்கனைஸ்ட் ம். ஒர்க்கர்ஸ்க்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி கவர்ன்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் இந்த ஈஸ்ரம் போர்ட்டல். இதுல போயிட்டு இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பாலிசிஸ் அது இது கிளைம் பண்றது, ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் அந்த மாரிலாம் யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்கீம் ம். ஆனா. இது அது ஏதோ மினிஸ்ட்ரி கரண்ட் பார்த்து அஃபேர்ஸ் பார்த்த மாரி இருந்தது. கிக் ஆமாமா. ஒர்க்கர்ஸ்ன்னு யோசிச்சேன். ஸோ, அதனால இருக்கிற ஒரே ஆப்ஷன் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ, அதனால அது போட்டேன். கவர்ன்மென்ட் பெர்சனல்ஸ்க்கும் ஒரு இது இருக்கும். கர்மயோகின்னு நெனைக்கிறேன். கர்மயோகி தான். ஆமா. ம். அவங்களுக்கு அந்த போர்ட்டல் அது ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அப்ஸ்கில்லிங்காக ஸ்டேட் கவர்ன்மென்ட், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. ஆமா ப்ரோ. இது பத்தி ஓகே, ஓகே. பேசுனாங்க ப்ரோ. நான் வேலையில இருக்கப்போ. ஆ ம். தூங்கிட்டு இருப்போம். ஓகே நெக்ஸ்ட். சரி நெக்ஸ்ட். இதுவும் கரெக்ட்டா இருந்தது. ம். ஓகே. டிராபிக்கல் ஜோன்ஸ்ல சன்லைட் 2வது எனக்கு நேராவே தெர்ல. ஃபர்ஸ்ட் கரெக்ட் புரிஞ்சு போச்சு. டெம்பரேட் ஜோன்ஸ் எப்பவுமே ஸ்லா அ ச சன்லைட் ஒரே ஈவனா இருக்காது ப்ரோ. எப்படின்னா ஸ்லாண்டிங்கா விழும். சா நேராவும் இருக்கும் சில சமயத்துல. இந்த சம்மர், வின்டர் சொலஸ்டிஸ் போடேன். சம்மர் அண்ட் வின்டர் சொலஸ்டிஸ்ன்னு போடேன். ஒரு பிக்சர் வரும். அத பார்த்தா உனக்கு நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். ஆ இதுல பாரு அ இதுல பாரு எர்த் வந்து டில்ட் ஆயிருக்கு. ரெவல்யூஷனும் இருக்கா? ஆமா. சுத்தி வருது. இதுல நார்த்தன் ஹெமிஸ்பியர் பாரு. அந்த டைம்ல அதாவது லெஃப்ட் சைட் பிக் பாரு. அதுல நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல அதிகமா சன்லைட் படும். அது ம். நெறைய எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இங்க. சாரி சதர்ன் ஹெமிஸ்பியர். சரி. இந்த பக்கம் ரைட் சைடு. இப்போ நார்த், சவுத் அந்த சன் அந்த சைடுல போம்போது இந்த ஜூன் 2022 அந்த மாரி டைம்ல மேல நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல அதிக எக்ஸ்போஷர் இருக்கும். ம். அதே மாரி இந்த பக்கம் டிசம்பர்ல இருக்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அதிகமா எக்ஸ்போஷர் இருக்கும். ஆமா. மத்த மத்த 2 டைம்லயும் அந்த சென்டர்ல இருக்கும். அதாவது ஈக்குவேட்டர் சைடுல அதிகமா ஈக்குவலான இது இருக்கும். ம். டே ம். சம பகல், சம இரவு அப்படி அந்த மாரி இருக்கும். எர்த் டில்ட்டா ம். இருக்கிறனால இந்த சீசன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ம். இது எப்படின்னா டிராபிக்கல் கிளைமேட் 23 அண்ட் ஆஃப் கேன்சர் டூ கேப்ரிகான் வரைக்கும் டிராபிக்கல் கிளைமேட் இருக்கும். அத தாண்டி மேல போறது அந்த 66 அண்ட் ஆஃப் வரைக்கும் அது அந்த இடத்துல டெம்பரேட் ஜோன் இருக்கும். ஆமாமா. டெம்பரேட் ஜோனு. அதுக்கு அடுத்தது வந்து 66 மேல போனா ஃப்ரிஜிட் ஜோனு. போலார் போலார் ரீஜியன் ஆ. வந்துரும்.
அந்த சன்லைட் வந்து அந்த இடத்துல ஈவனா இருக்காதனால அவங்களுக்கு அந்த சீசன்ஸ் ஃபார்ம் ஆகும். இவங்க மேக்ஸிமம் இவங்க டிராபிக்கல் ஜோன்ஸ்ல வெட்டு, ட்ரை அப்படிதான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ப்ரோ இப்ப வந்து ஃப்ரிட்ஜிட் ஜோன்னா நம்ம சொல்லிடலாங்க. வந்து சீசன் கிடையாது. நான் ரொம்ப எல்லா டைமும் சில்லுன்னு தான் இருக்கும்னு சொல்லிடலாமா? மோஸ்ட்லி. ஆமா. அப்படிதானே இருக்கு. இப்ப அவங்க டிராபிக்கல்னா சன்லைட் தானே பெருசா போகுது. இப்ப டிராபிக்கல்னா எப்பவுமே ஹீட்டா இருக்குன்றதுனால பெருசா டிஸ்டிங்க்ட்டா சீசன்ஸ் அதாவது இருக்காதுன்னு சொல்றீங்களா நீங்க? மினிமல் சேஞ்சஸ் தான் இருக்கும். சம்மர்லயும், வின்டர்லயும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஓகே, அப்படின்னு ஓகே. சொல்ல வரேன். ஓகே. அதான் ஆனா இந்த டெம்பரேட் ஜோன கம்பேர் பண்ணும்போது மினிமலான சேஞ்சஸ் தான் இருக்கும். ம், டெம்பரேட் ம். ஜோன்ல எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் அ அதாவது சீசன்ஸ் மாறிட்டு இருக்கும். அந்த ரெவல்யூஷன் இருக்கிறனால, சன் டில்ட்டா இருக்கிறதுனாலயும். ஓகே, ஓகே. புரியுது, 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 புரியுது. 2 ஆப்ஷனும் கரெக்ட் தான். ம். இது பார்த்தோனே செமிகண்டக்டர் தான் தெரிஞ்சுச்சு. யாரா இருக்கும்? சதர்ன் ஸ்டேட் இல்ல. குஜராத் இல்ல, ஒடிஷா. ஆனா ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணல முடியல. குஜராத் தான் போட்டேன் நானு. தப்பாயிடுச்சு. ம். அந்த லொகேஷன், டைம்ல கூட இஎம்ஸ். நெறைய இருந்துச்சு ப்ரோ. அந்த தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ்ல அதிக அ பெர்சன்டேஜ் ஷேர் வச்சிருக்கு. எப்படி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் விடலாம் அப்படின்ட்டு. அவங்க ஏதோ நெறைய காரணம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இன்விசிபிள் லேண்ட் வேலை செய்யுது பின்னாடி குஜராத் பக்கம் போறதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க அந்த டைம்ல. ம். அ இது ஒடிஷா இது பார்த்துக்கோங்க ப்ரோ. இது இம்பார்ட்டன்ட்டு. செமிகண்டக்டர்ஸ் இப்போ ஒரு 4, 5 வருஷமா தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுப்பானுங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. அது பஞ்சாப்ல இருக்கும். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. அது டிஃபென்ஸ்க்காக. மத்தது எல்லாமே கிரியேட் பண்ணது எல்லாமே இந்த ஆட்டோமொபைல்ஸ்க்கு அப்படி இப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது குஜராத்ல ஒரு பிளான்ட் இருக்கும். அசாம்ல ஒண்ணு, ஆ, ஆ. யூபில ஒண்ணு இருக்கும். ஒடிஷால. இப்போதைக்கு இந்த 4 ஸ்டேட்ல கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா லேக் அடிக்குது. எல்லாமே இந்த 3, 4 வருஷத்துல தான் ப்ரோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த செமிகண்டக்டர் ஷார்டேஜ் வந்துச்சுல்ல ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பஞ்சாப்ல இருக்கிறது மட்டும் ஒரு ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிஃபென்ஸ்க்காக. இது சிலிகான் கார்பைட் பார்த்துக்கணும். ஒடிஷா. இம்பார்ட்டன்ட் ஓகே, கரண்ட் அஃபேர். ஓகே, ஓகே நெக்ஸ்ட். ஓகே, ஓகே. ஃபுல் கன்வெர்ட்டிபிலிட்டி ஆன் த கரண்ட் அக்கவுண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த 92க்கு முன்னாடி அத பெருசா என்கரேஜ் பண்ணல. குளோஸ்ட் எக்கனாமியா தானே இருந்தது. அந்த டைம்ல ஃபுல்லா கன்வெர்ட் பண்ண முடியாது கரன்சிய. ஓகே. சார்ஜஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி இப்படிலாம் இருந்தது. அப்புறம் ம். 92க்கு அப்புறம் எக்கனாமி ஃப்ரீ பண்ணதும் அதுக்கப்புறம் ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது கரண்ட் அக்கவுண்ட் மட்டும். இப்ப அதாவது உங்க கேபிட்டல் காச மூவ் வந்து பண்ணணும்னா டக்குன்னு வேற ஆ டாலருக்கோ இல்ல வேற ருப்பிக்கோ கன்வெர்ட் பண்றதா? ஆமா. ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. அமவுண்ட்ல எதுவும் சார்ஜஸ் இருக்காது. அந்த மாரி இருந்தது. பேங்கிங் சார்ஜஸ் இருக்கும் இப்பவும். ஆனா ம். அந்த ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த 94க்கு மேல தான் வரும். எக்கனாமி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, ஓகே. பெரிய அமௌண்ட் கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் அது ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி இல்ல. அதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஆனா. ம். கரண்ட் அக்கவுண்ட் மட்டும் ஃபுல்லா ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. ரைட், ரைட், ரைட். பஞ்சாயத், பிளாக் லெவல், கரண்ட் வெல்ஃபேர். அஃபேர்ஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களோட பிளான் உங்களோட சர்க்கார். ஆனால் நீங்களே தான் பண்ணணும். டைரக்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ். பிளாக் லெவல், பஞ்சாயத்து லெவலுக்கு எடுத்துட்டு போறானுங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ம். ஜார்க்கண்ட் வித்தியாசமா தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும் ப்ரோ. டிராவலர்ஸ்லாம் ஒரு ரவுண்டு. சுத்தமா ஞாபகமே வரல எதுவுமே. மறந்துச்சு ப்ரோ. ஆனா இதெல்லாம் படிச்சிருக்கோம். இதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன் நானு. ம். இப்ப எதுவும் தோணல. ஓகே நெக்ஸ்ட். பஞ்சாயத்து சிஸ்டம் இது ராஜஸ்தான் எல்லாருமே போட்டுருவாங்க. அப்படியே அப்படியா ஏதோ ப்ரோ? ஒரே நான் நிமிஷம் வெயிட் போட்டதுக்கு பண்ணி நான் பயங்கரமா பெருமைப்பட்டுன்னு இருந்தேன். என்ன ப்ரோ எல்லாரும் போட்டுறாங்க. 76 இருக்கு பாரு ப்ரோ. அது ஆ. என்ன நாகர் டிஸ்ட்ரிக்ட். நாக்பூர்னு படிச்சிடாதீங்க. ஓகே, ஓகே. இது ஒரு டவுட் வரும் வழக்கமா. 1959 அதான் நவம்பர் 1 தான். அததான் நம்ம லோக்கல் கவர்னன்ஸ் டேவா கொண்டாடுவோம். ஒரு டவுட் வரும். எப்படின்னா 73rd அமெண்ட்மென்ட் தானே, 1992 தானே, எப்படி இவ்ளோ ஃபர்ஸ்ட்டே இது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ட்டு. ம். ஃபர்ஸ்ட்டே எப்படி பஞ்சாயத்து கொண்டு வந்தாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபார்ம்ல 2 டயர்ல, 3 டயர்ல அவங்கவங்க ஒரு ஸ்டேட் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி பஞ்சாயத்து சிஸ்டம் வச்சிருந்திருப்பாங்க. அந்த 92ல தான் ப்ராப்பரா ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து ப்ராப்பரா எல்லா ஸ்டேட்ஸ்லயும் 3 டயர் கவர்ன்மென்ட் இருக்கணும். இப்போ ம். அர்பன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இருக்கணும். ரூரல்னா ஊராட்சி, வட்டம், ஒன்றியம் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் அப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராப்பரா ம். ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணது அந்த 3 டயர் கவர்ன்மென்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது அந்த 92ல. அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்ஸும் ஒரு ஒரு சம் ஃபார்ம் ஆஃப்
ஒரு லோக்கல் கவர்ன்மெண்ட்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த ரூல்ஸ் மாதிரி அப்படி ஃபார்ம் பண்ணி. அதுதான் அந்த ஜவஹர்லால் நேரு ஓப்பன் பண்ணது தான் அந்த நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். அதான் ம். அந்த நவம்பர் செகண்ட் 1 1959 லோக்கல் கவர்னன்ஸ் டே. லோக்கல் செகண்ட் கவர்னன்ஸ் டேவா? அக்டோபர் 2 இல்ல. அக்டோபர் 2 அது காந்தி ஜெயந்திரா? ஏய் அமைதியா இரு. 2 என்ன ப்ரோ? ப்ரோ அக்டோபர் 2 பாருங்க டேட் மட்டும். லோக்கல் கவர்னன்ஸ் டேவா? இல்ல. இதுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுக்கு. ஓ! சாரி. நவம்பர் 1 தான் ப்ரோ. இது இல்ல ப்ரோ ப்ரோ. நீங்க ஆ சொல்றது. இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல. இதுக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணது வந்து அக்டோபர் 2 பஞ்சாயத்து ராஜ் டே வந்து இல்ல ஏப்ரல்ல நவம்பர் 1 வரும். தான் ப்ரோ. நவம்பர் 1 தான். அதுதான் சி லோக்கல் கவர்னன்ஸ் டே சொல்லுவோம். சொல்ல ஏப்ரல்ல வரும். கரெக்ட்டா? சொன்னனா? ஓகே. நீ அது இது ஏப்ரல் 24 தானே? இல்ல ப்ரோ. நான் லோக்கல் படிச்ச மாரி தான் கவர்னன்ஸ் டே ஞாபகம் இருக்கு. வேற, அக்டோபர் 2 பஞ்சாயத்து ராஜ் டே வேற. 1959. இது அந்த இப்போ இந்த இது அந்த 53rd அமெண்ட்மென்ட் ஆக்ட் கொண்டு வந்தது ப்ரோ. ஐயோ! இப்போ அந்த கொஸ்டின் போங்களேன். சொ சொல்லு. இப்ப என்ன வேணும்? ஆ the Panchayat Raj system was first adopted by இந்த டேட் பாருங்க. அந்த டேட்டு இது இது வந்து பஞ்சாயத்து லோக்கல் ராஜ் டே. கவர்னன்ஸ் டே. இது ஆ வந்து பஞ்சாயத்து ராஜ் டே. அது ஏப்ரல் 24. அக்டோபர் 2 என்ன கேட்குற நீ? அக்டோபர் 2 கிராம் சபாஸ் நடக்கும் ப்ரோ. அது அக்டோபர் 2ல வரும். வருஷத்துல 4 முறை கிராம சபா ஓ! நடக்கும். அது வந்து எப்போ அப்டின்னா, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அக்டோபர் 2 வாவ்! நடக்கும். இங்க மே பாருடா கூகுள். அக்டோபர் 2 வாட் டே? ஃப்ரைடே. நீ தெளிவா கேட்கணும் ப்ரோ. இன்டர்நேஷனல் டே நான் வயலன்ஸ் டே. ஆஃப் சரி விடுங்க. நம்ம அடுத்து போவோம். ஓகே. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க், மும்பை. இது டெல்லி போடுவாங்கன்ட்டு இதையும் வளைச்சு கேட்டுருக்கான். அரைச்ச மாவே அரைச்சுக்கிட்டு இருக்கான். ம். 35 அது வரைக்கும் கொல்கத்தா 34 ஆக்ட் 35 கொல்கட்டால ஃபார்ம் பண்ணுவாங்க. 37 மும்பைக்கு மாத்திருவாங்க. அப்ப ப்ரோ இது ப்ரோ டெல்லியிலே அக்டோபர் இருக்காதா? 2 தான் ப்ரோ. தெரியல. டெல்லியிலே இருக்காதா ப்ரோ இது? இல்ல ஹலோ ப்ரோ. சொல்றா. மும்பை தான் இருக்கு. ஹலோ. லான்ச் பண்ண டேட் வந்து அக்டோபர் 2 தான். அக்டோபர் 2 1959. அப்படியா? ஓ! ஆமா ப்ரோ. நவம்பர் 1 அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த நாகர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அக்டோபர் 2 1959ல தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஹா. அப்படியே இது நவம்பர் நான் 1 படிச்சேன். நவம்பர் சாலிடா 1 என்ன? படிச்சேன். அதனால தான் கேட்டேன். நவம்பர் 1 தான் புரியல. எங்கேயோ படிச்சிருக்கு. நவம்பர் 1 வந்து ஆந்திரால எடுத்துன்னு வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். செகண்டா இஃப் ஐ அம் நாட் ராங். போடு அப்படியே. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் அப்படின்னு போடு. தமிழ்நாடா ப்ரோ அது? நவம்பர் 1. ப்ரோ அது ஸ்டேட்ஸ் அந்த டைம்ல பிரிச்சிருப்பாங்க. அது நவம்பர் 1 நெறைய ஸ்டேட்டுக்கு நவம்பர் 1 தான் ஃபர்ஸ்ட் இந்த டேவா இருக்கும். என்ன ஓகே. ப்ரோ சதீஷ் கொஸ்டின் அப்படியே போடு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் நவம்பர் பஞ்சாயத் 1ல ராஜ் சிஸ்டம் பிரிச்சிருப்பாங்க வாஸ் ப்ரோ. 56ன்னு வந்திருக்கு பாரு அதுல. இருங்க. இப்ப பாருங்க அக்டோபர் 2 தான். ஓகே. அடுத்தது ஆந்திரா அது தெரியும். அது அக்டோபர் 11 நைஸ். நவம்பர் 1 எனக்கு தெரியல. ஓகே. நைஸ். நாகார்ஜுன சாகர். ம். இது இது ஆப்ஷன் 2வது டைம் வருதா என்ன? கிருஷ்ணா இல்ல ஒரு முறை தான் வந்தது இந்த கொஸ்டின். இல்ல ஏற்கனவே முன்னாடி பார்க்குறோமா அப்படின்னு கேட்டேன். ஏற்கனவே முன்னாடி பார்த்ததுதான் கேட்டேன். இருக்கலாம். இது நம்ம நம்ம வந்து நெறைய பார்த்திருப்போம். பார்த்திருக்கோம். இத நான் பார்த்திருக்கோம் மார்க் போடும்போது நம்ம. ஓகே. நாகார்ஜுனா சாகர், கிருஷ்ணா அவ்வளவுதான் போட்டு போயிடலாம். வேற ஆப்ஷனும் அதுல மத்தது செலக்ட் பண்ற மாரி இல்ல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அத பாரு ப்ரோ. கீழ என்ன போட்டுருக்கான்னு. வம்சதராவா? ஆ அது புதுசா வம்சதரா இப்பதான் நான் ரிவர் இன் பார்க்குறேன். ஒடிஷா அண்ட் ஆந்திர பிரதேஷ் நாட் கனெக்டட் ஒடிசா. டு. ஒடிஷா, ஆந்திர பிரதேசா. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கிருஷ்ணராஜ சாகர்னு வந்தா காவேரி. கேஆர்எஸ், கபினி, ஹேமாவதி அது எல்லாமே கொஞ்சம் இந்த டேம்ஸ் எல்லாம் அதுல தான் வரும். Which of the following was the founder of இது சூரியவம்சி ஜெகனா இருந்தா சொல்லியிருப்பான் கதையா. சூரியவம்சி கஜபதியா? தெரியல. ஸ்கிப் பண்ணிட்டேன் நானும். ப்ரோ இந்த எனக்கு சூரியவம்சி தெரியலப்பா. கஜபதி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம். ஓகே நெக்ஸ்ட்
யாரும் தெரியல நண்பர்களே. ஸ்கிப் பண்றோம். இப்போ ட்ரை செல்னா என்ன? நார்மல் பேட்டரி செல் மாதிரி தான். ட்ரை செல்னா இப்போ வந்து நம்ம நார்மலா படிச்சது வந்து இந்த லிக்விடுக்குள்ள வச்சு இந்த கேத்தோட, ஆனோட்லாம் முக்கி வைப்போம். அதுதான் வந்து நான் ட்ரை செல். ட்ரை செல்னா நமக்கு ரிமோட் பேட்டரி உள்ளலாம் காய்ஞ்சு போய் தான் கிடக்கும். அதான் ட்ரை செல். உண்மையாவா இல்ல கொஞ்சம் சும்மா எனர்ஜி சொல்றியா? தானே இதுவாகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. தெர்லப்பா. எனக்கு இருக்கிற நாலேட்ஜ் தான்ப்பா. டிஸ்க்ளைமர் இருக்குப்பா இந்த வீடியோக்கு. எங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு. சரி நீங்க பொட்டன்ஷியல் சொல்லுங்க எனர்ஜி அப்படின்னு அதான் ஹைட்ரோ கமெண்ட்ல எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் கமெண்ட்ல சொல்லலாம் ப்ரோ. சொல்லுவாங்க பாய்ஸ். தெர்மல் ஓகே. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட்ரோ எலக்ட்ரிக் அது எப்படி கைனெடிக்கா மாத்தி ஃபாஸ்டா சென்ட் பண்ணி டர்பைனை சுத்த வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கானுங்க. பொட்டன்ஷியல்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் சொல்லலாம். தெர்மல்னா ம். தெர்மல் ம். பவர் சொல்லலாம். கோல் எரிச்சு அந்த ஹீட்ல எலக்ட்ரிசிட்டி. நியூக்ளியர் பவர் ம். பிளான்ட் தெரியும். அது நியூக்ளியர் ஃபிஷன்னால 2 அணுவ உடைச்சு அதுல உருவாகுற எனர்ஜிய வச்சு ஆ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாக்குவாங்க. ம். இதுல ஆப்ஷன் நெக்லெக்ட் ஓகே. பண்ணிரலாம். கெமிக்கல் மட்டும் தான் இருக்கு. அப்படியே தெரியலன்னா கூட ட்ரை செல்னா என்ன கெமிக்கல் எனர்ஜி டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தானே. அது ஆ. ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஷன், ஃபியூஷன் 2மே யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல அது மட்டும் தானா? இல்ல. ஃபியூஷன் டெக்னாலஜி ரொம்ப இப்போ ஒரு ஃபியூஷன் பண்ணணும்னா ரொம்ப ஹீட் தேவை. அது எக்ஸ்ட்ரீம் ஹீட் தேவை. அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த டெக்னாலஜி ஓகே. பண்றது. ஃபிஷன் ஓகே. ரொம்ப ஈஸி. 2 அணுவ உடைக்கிறதே ஈஸி. ரொம்ப ஈஸி. ஒரு நியூட்ரான குடுத்து உடைச்சுருவானுங்க. உடைச்சு அதிலிருந்து எனர்ஜி கிரியேட் ஆகுற எனர்ஜிய வச்சு எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஹீட்ட வச்சு. ஓகே, சன்ல ஓகே, ஓகே, நடக்கிறது ஓகே. ஃபியூஷன். அது ஏன்னா சன்ல எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கிறனால ஃபியூஷன் ஈஸியா நடக்கும். 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியம் ஆகும். அதுல ம். அப்படியே ஹீட் ஜெனரேட் ஆகும். அதுல ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும். அந்த ஹீட்ட வச்சு இன்னொரு 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். இப்ப நியூக்ளியர் பிளான்ட்லலாம் ஓகே, என்ன நடக்கும்னா ஃபிஷன் ரியாக்ஷன் தான். ஓகே. ஓகேவா போயிடலாமா? புரிஞ்சதா? ம். ஓகே நெக்ஸ்ட் போலாம். ம். ஐயோ! இந்த பாஸு. ஆமா பாஸ் அது சிம்பிளா தான் ப்ரோ. கொஞ்சம் ஒரு 6 ஸ்டேட்டா லிப் எனக்கு லேல லே, லிப்லே ஜம்மு அ கம்மியா தான் ப்ரோ இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கு ஒரு 2, 2 அந்த முக்கியமானதா இருக்கும். அத மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும். ப்ராசஸ்ல. லே, ஃபர்ஸ்ட்டு ஜம்மு ஃபர்ஸ்ட்டு 2ம் கரெக்ட்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த 2 என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பொம்டி வந்து ஃபர்ஸ்ட்டு இப்ப தான் நான் பார்க்குறேனே. இல்ல. அது அருணாச்சல் பிரதேஷ் தான். முண்டில அருணாச்சல் பிரதேஷ் தான். கீழ இருக்கிறது தான் தப்பு. அது ஜம்மு காஷ்மீர்ல வரும். ம், ம். பனிகல் பாஸ் வந்து அது ஜம்முல வரும். கூட வேற இந்த அந்த இந்த பாஸ் காரகோரம் பாஸ். ரோட்டாங்கா? ரோத்தாங் அது இதுல வரும் ப்ரோ. அ அந்த எங்க ப்ரோ அது? கீழ கீழ ஹிமாச்சல். வரும். இமாச்சல்ல வரும். ஓகே, ஓகே. மேல அதுல இது இன்னும் வரும். காரகோரம் பாஸ், விருப்பாஞ்சல் பாஸ் இதெல்லாம் அந்த ஜம்முல வரும். ஆ. ஓகே, ஓகே. ரைட், ரைட். லேல அந்த கார்துங்லா அதெல்லாம் ம். வரும். இமாச்சல்ல இருக்கும் ரோத்தாங்கும், சிப்கிலா. ஓகே, வேற ஓகே. உத்தரகண்ட்ல எல்லாம் என்ன இருக்கும்? இருக்கு. படிச்சோம். ரிவைஸ் பண்ணல. லிப்பு லேக் அந்த உத்தரகண்ட். இந்த பாராலச்சா பாஸ் வரும். அது வந்து இமாச்சலையும், லேவையும் சேர்க்கிற மாரி. ஓகே, வெஸ்டர்ன் ஓகே. காட்ஸ்ல ஒரு 3ஓ 4ஓ வரும் ப்ரோ. அதையும் பார்த்துக்கணும். வெஸ்டர்ன் காட்ஸ்லலாம் பாஸ் இருக்கா? ஆமா. பாலக்காடு கேப் இருக்குல்ல. அது கோயம்புத்தூரையும், கேரளாவையும் இணைக்கிற மாரி. பாலக்காடையும், கோயம்புத்தூரையும் இணைக்கிற மாரி இருக்கும். கீழ அந்த செங்கோட்டை கணவா, அது மதுரை இணைக்கிற மாரி, அது அந்த மாரி இருக்கும். மேல கூட இருக்கும். அ மும்பையில தானே புனேவையும், மும்பையும் இணைக்கிற மாரி ஒரு பாஸ் இருக்கும். தோர் ஓ! பாஸ்ன்னு நெனைக்கிறேன். போர்ன்னு நெனைக்கிறேன். போர், தால், பால் அப்படின்னு வரும் நெனைக்கிறேன். ஓ! புனே, நாசிக் இணைக்கிற மாரி மும்பை, நாசிக் இணைக்கிற மாரி ஒரு பாஸ் இருக்கும். உண்மையா ஜாகிரபி பயங்கரமா ரிவைஸ் பண்ணியிருப்பாரு போலயே! போன ம். வாரம் படிச்சேன் ப்ரோ. ஆனா அது ரிவிஷன் டக்குன்னு ஞாபகம் வரல எதுவும். நானும் ஃபர்ஸ்ட்டு வரேன். அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண ரிவைஸ் முடியுது. பண்ணிட்டு வந்துடுறேன். அருண் ப்ரோ, அன்னைக்கு தான் எல்லா கர்வையும் ஃபிலிப்ஸ் படிக்க கர்வ் சொன்னீங்க. இன்னொரு கர்வ் வந்துச்சு. கர்வ்ஸ் பாத்துக்க ப்ரோ. ஒரு 4, 5 கர்வ் தான் இம்பார்ட்டன்ட். அதுலருந்து வளைச்சு கேட்டுக்கிட்டே இருப்போம். ம். இது பிலிப்ஸ் கர்வ் வந்து இது மட்டும் இன்ஃப்ளேஷன் அன்னைக்கு பார்த்தோமே இது ம். லாரன்ஸ் பார்த்தோமா? லாரன்ஸ் பார்த்தோம். அப்புறம் குஸ்னட்ஸ், கினி கோஎஃபிஷியன்ட் இவங்க எல்லாமே லாரன்ஸ் அன்னைக்கு என்ன பார்த்தோம், அந்த வந்து இன்கம் வந்து இன்இக்வாலிட்டி. டிஃபரெண்ட்டா இருக்கிறது தானே? இன்கம் இன்இக்வாலிட்டி தான். இந்த ஆ. 3மே கிட்டத்தட்ட இந்த குஸ்னட்ஸ் கர்வ்,
லாரன்ஸ் கர்வ், அப்புறம் கினி கோஎஃபிஷியன்ட் இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த இன்இக்வாலிட்டி பத்தி தான் பேசும். பிலிப்ஸ் கர்வ் இங்க இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மென்ட். அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மென்ட் கம்மியா இருக்கும். இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிலிப்ஸ் சொல்லுவான். ம். டாக்ஸ் ரெவன்யூ வந்து லாபர்ஸ் கர்வ்னு நினைக்கிறேன். அது மாதிரி வரும். டாக்ஸ் கவர்மெண்ட் அதிகமா டாக்ஸ் போட்டாங்கன்னா லேஃபர் கர்வ். லேஃபர் கர்வ். ம். டாக்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த அதாவது ஒரு பாயிண்ட்க்கு மேல ரொம்ப கம்மியா போட்டாலும் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ரெவன்யூ வராது. ரொம்ப அதிகமா போட்டாலும் அப்புறம் ஹைட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களோட இன்கம் ஹைட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உழைச்சாலும் கவர்மெண்ட் தானே எடுத்துட்டு போகுது. அதனால அப்படின்னு உழைக்காமயும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஓ! பாயிண்ட் நல்ல பாயிண்ட்ல நிறுத்தணும். அதுதான் அந்த டாக்ஸ் ரெவன்யூ. நல்லா இருக்கு. அந்த கர்வ் சொல்லும். டாக்ஸ் ரெவன்யூ கர்வ், லேஃபர் கர்வ். ம். 40% அதான் எக்ஸ்ட்ரீம் டாக்ஸ் இந்திய கான்ஸ்டிடியூஷன் அதான் சொல்லுது. ஒரு 40% மேல டாக்ஸ் போடக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப இருக்கிறதும் எக்ஸ்ட்ரீமும் 40% 40% தான். ப்ரோ. 40%. அது அதாவது சின் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. சின் கூட்ஸ், லக்ஸுரி கூட்ஸ்க்கு மட்டும் தான் 40%. ஏதாவது டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், இந்த சரக்கு இதுக்கெல்லாம் தான் வந்து 40% இருக்கும். அப்புறம் அந்த லக்ஸுரி ப்ராடக்ட் ஒரு காஸ்ட்லி காரு, அந்த ஒரு ஃப்ளைட்டு, ஒரு பிரைவேட் படகு இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா, அதுக்கு வந்து காசு 40%. மத்தது எல்லாமே ம். அந்த 2 தான் ப்ரோ இருக்கு. 0% இருக்கு, 5% இருக்கு, அப்புறம் 18% இருக்கு. அப்புறம் 40. இந்த 0வும் 40யும் கணக்குல வச்சுக்க மாட்டாங்க. இந்த 2 தான் சொல்லுவாங்க. 2 டாக்ஸ் சிஸ்டம். இந்த முன்னாடி இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த 12%, 28% அதெல்லாம் எடுத்துட்டு போன வருஷம் எல்லாத்தையுமே டாக்ஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. ஏன் 40 சேர்க்க மாட்டாங்க? அது இதுக்குள்ள நெறைய கதை இருக்கு ப்ரோ. அ ஒரு காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தானுங்க. ம். அ ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் தான் இந்த டாக்ஸ் போடுறதெல்லாம் இருந்துச்சு. ஜிஎஸ்டி கலெக்ஷன்லாம் இருந்தது. ஒரு ஸ்டேட்ஸும் தனியா போடுவாங்க. அவங்களோட ரெவென்யூ பாதிக்கப்படுற மாரி இருந்ததுனால, ஜிஎஸ்டிக்குள்ள போயிட்டதுனால இதெல்லாம் சென்டர் கையில போயிடுச்சு. ம். இதனால என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஸ்டேட்ஸ் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நீங்க காம்பன்சேஷன் குடுக்கணும் அப்டின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பெருசா ரெவென்யூ டெபிசிட் இல்ல ஸ்டேட்ஸ்க்கு. அதனால அத கண்டுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்துருச்சு. பெருசா ரெவென்யூ கலெக்ட் ஆகல. காம்பன்சேஷனும் குடுக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த இடத்துல காம்பன்சேஷன் குடுக்குறதுக்கு கவர்மெண்ட்டையும் பணம் இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, நெறைய கடன் வாங்கி அதுக்கப்புறம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. குடுத்துட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு 22 ஆக்சுவலா 5 வருஷம் தான் அந்த காம்பன்சேஷன் குடுத்துருக்கணும். ம். அந்த 22க்கு மேல வாங்குன கடன நாங்க செட்டில் பண்ணோம் அப்டின்ட்டு அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸ இன்னமும் வச்சுட்டே இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட். ம். 26 வரைக்கும் நாங்க இந்த இயர் எண்ட் வரைக்கும் வச்சுப்போம் அப்டின்னு சொல்ட்டு. அந்த 40% அந்த 0% வந்து டாக்ஸ் இதா ஸ்லாப்ஸா கொண்டு வராம, இருக்கிறது 2 ஸ்லாப்ஸ் தான். அப்டின்ட்டு 5% ஸ்லாபும், 8% ஸ்லாப்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு, மத்தது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. 18% ஸ்லாப். ஓகே. ஆனா டாக்ஸ் நீங்க எது சொல்றத நான் கேட்டுருக்கேன். இந்த கதை இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல. அ ஓகே. கிராம் சபா. கிராம சபா தான் ம். முன்னாடி அந்த பார்த்தோமே. 18 வயசுக்கு மேல வோட்டர் ஐடி வச்சிருந்தாவே அவங்க எலிஜிபிள். அந்த ரெஜிஸ்டர் அந்த இது போட்டேன். பஞ்சாயத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, அவங்க அந்த கிராம சபா கூட்டத்துக்கு எலிஜிபிள். வருஷத்துக்கு 4 முறை நடக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் 6 முறை நடக்கும் ப்ரோ. ம். ம். அது என்னென்ன டேட்ன்னு கேட்பான் வழக்கமா. என்னன்னா, அந்த ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் வேற 2ன்னா இந்த காந்தி ஜெயந்தி, அக்டோபர் 2, அப்புறம் மே 1 உழைப்பாளர் தினம் அன்னைக்கும் நடக்கும். இந்த 4 வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நடக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த பார்த்தோம்ல அந்த நவம்பர் 1 ஆமாமா. அது ஒரு ஒண்ணும், அப்புறம் வந்து மார்ச் 22ன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு டேட்டும் எக்ஸ்ட்ரா நடக்கும். ஓகே. தண்ணீர் தினம்னு நெனைக்கிறேன் அன்னைக்கு. மார்ச் 22. ம். ம். நைஸ். சார்க். இது ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்ல நடந்திருக்கும். அதனால இத திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன் அந்த கொஸ்டின. பல முறை பார்த்துட்டேன் நான் இது. ம். இதுதான் ப்ரோ இப்ப இந்த சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன்ட்டு ஒரு வேர்ல்ட் கப் நடக்குதுல்ல. நடக்குதா? அது பேர் மாத்திருப்பாங்க. இதுதான் அந்த ஷார்க்ன்ட்டு தான் இருக்கும். இப்ப அத பேர் மாத்தி இப்போ SAFFன்னு நடக்கும். இந்தியா தான் அதிக கப் வச்சிருப்பாங்க. 9 டைம்ஸ் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ம். ம். லாஸ்ட்டும் அவங்க தான் வின் பண்ணாங்க. எங்க நடந்துச்சுன்னா 23 இந்தியால தான் நடந்துச்சு 23. 26. பங்களாதேஷ் ஹோஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். இந்த வருஷம். ஆமா. ஆ ரைட், ரைட். எங்க ப்ரோ பாகிஸ்தான் ஒரு வாட்டி கூட ஜெயிக்கலையா ப்ரோ? ஹெவி வெயிட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே. ஓகே. இத ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி அப்படியே போட்டுருக்கலாம். சயாத்ரி சாயத்
அது வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ரோ. ஆமால்ல. இல்ல ப்ரோ சாயாதிரி மட்டும் தான் எனக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்கு. இமாதிரி ஆல்ரெடி இமாதிரி தான் சிவாலிக்கு. சரி சாயாதிரி தான் எங்கேயோ கேட்ட மாரி இருக்குன்னு போட்டேன் நானு. இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அது 3ம் ஒரு ஒரு ரோ வந்துரும். அதனால ம். சாயாத்ரி, வெஸ்டர்ன் காட்ஸு. அந்த ஃபர்ஸ்ட்டும், லாஸ்ட்டும் தான் கொஞ்சம் டவுட்டா இருந்தது என்ன பண்ணலான்ட்டு. அப்புறம் முடிச்சுட்டு வந்து கீழ பார்த்தா அந்த மலைங்கிறது நம்ம ஊர் மலைய சொல்லியிருக்கானுங்க. ரெஃபர்ஸ் டூ ஹில்ஸ் இன் சவுத் இந்தியான்னு. ம். ம். மானாக்கு தான் போட்டேன். அது கரெக்ட் ஆயிடுச்சு. இது உஸ்தாத் ஸ்கிப் பண்ணிட்டேன். விளையாட்டுக்கான். இதெல்லாம் தெரியாத நண்பர்களே. அடுத்து போவோம். ரிக்வேதா. இது ஓகே. ப்ரோ அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் பாரு. ஏர்லியஸ்ட்ன்னு குடுத்துருக்கான். அது 1 மட்டும் பார்த்திருந்தாவே அத தூக்கிட்டு ஆன்ஸர் போட்டுக்கலாம். போட்டேன் ப்ரோ நானு. என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. 1 வந்து தான் 1 தான் லேட்டர் கரெக்ட்டா. இயர் லிஸ்ட் வரக்கூடாது. ஆ 1ம் 10ம் அது நெறைய அந்த மாரி இடைச்சொற்கள் சொல்லுவாங்கல்ல. புக் ஒரு காலப்போக்குல முன்னாடி பின்னாடி இப்ப நமக்கு கிழிஞ்சு போயிடுதுல்ல. அ, அந்த மாரி அ. காணாம போயிருக்கும். எனக்கு பின்னாடி முன்னாடி ஆட் பண்ணி அந்த மாரி பண்ணுவானுங்க. தமிழ்ல கூட அந்த மாரி சங்க இலக்கிய புத்தகத்துல நெறைய முன்னாடி பின்னாடி சேர்த்திருப்பாங்க. ம். இது 2 டூ 7 ஓல்டு தான். பின்னாடி ஃபர்ஸ்ட்டும், லாஸ்ட்டும் பின்னாடி சேர்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அந்த 8, 9, 10 இதெல்லாம் அந்த சேர்த்திருப்பாங்க. ரைட்டு. மேக்ஸ் போவோமா? ஐய்யய்யோ! இதுதான் ரொம்ப ம். பயமா டைம் இருக்கு இன்னைக்கு. என்ன ப்ரோ இவ்ளோ சிவப்பு இருக்கு? ஐய்யயோ! ஐய்யய்யோ! ப்ரோ சிவப்பெல்லாம் மார்க் ஃபார் ரிவ்யூ ப்ரோ. பயப்படாதீங்க. ஐயோ! அது அப்படியா? ஆமாமா. சிவப்புல கோடு இல்லாம இருக்கு பாருங்க. அது மட்டும் தான் தப்பு. கோடு போட்டது எல்லாமே மார்க் ஃபார் ரிவ்யூ. ஆஹா. ஒரு தப்பு தான். நல்லா ஆனா ஆனா டைம் டேக்கிங் யோசிக்கிற மாரி எல்லா கொஸ்டினுமே ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு கேட்டிருந்தானுங்க ஆப்டில. இந்த சம் வந்து நான் லாக் ஆயிட்டேன் ப்ரோ. லாக் ஆயிட்டு விட்டவே கூடாதுடா. போட்டே போவேன்டா இதெல்லாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ண வேண்டிய சம் இதெல்லாம். பார்த்த உடனே இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிரணும். ப்ரோ நான் 5 வந்து செகண்ட் அது ஸ்கிப் நானும் பண்ணிரணும். போட்டேன். நான் ஒரு போயிட்டேன் 1 1/2 ப்ரோ. கொஞ்சம் நிமிஷத்துக்கு மேல தூரத்துக்கு போட்டேன். போயிட்டேன் ப்ரோ. என்னால திரும்ப வர முடியல. அதனால திரும்ப வர முடியாது. அப்படிதான் மாட்டிக்க கூடாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது கம்பல்சரி ஸ்கிப் பண்ணிரணும். 2வது ரவுண்ட்ல டைம் இருந்தா வேணா சால்வ் பண்ணலாம். ம். வேணா ஓகே, இல்ல ஓகே, அடிச்சு ஓகே. பார்த்துருக்கலாம்ல. எல்லாமே கொஞ்சம் அடிபடுற மாரி இருக்கு. அந்த பாரு 88ல எல்லாமே 8ல அடிபடுற மாரி இருக்கு. அடிச்சு அடிச்சு சால்வ் பண்ணா ஆன்ஸர் ம். வந்துச்சு எனக்கு. ஆனா அது 1 மினிட்டுக்கு மேல ஆச்சு. ம். 1 1/2 நிமிஷம் ஆச்சு எனக்கு. நீங்க ஆ, சொல்றது எப்படி சொல்றீங்க? எனக்கு சொல்லிக் குடுங்க. அந்த 0வெல்லாம் அப்படியே கணக்குல எடுத்துக்கல. 112 அப்டின்ட்டு எடுத்துக்கிட்டேன். இதுல 80 மட்டும் எடுத்துக்கிட்டேன். ப்ரோ இதுல அதெல்லாம் 72 நானும் இருக்கு. அப்படிதான் ப்ரோ போட்டேன். இதுக்கப்புறம் இங்கே 1 on கேன்சல் 2 பண்ணிட்டேன். இது நான் எதையும் சொல்லு. மல்டிபிள்லாம் பண்ணல. இப்போ அத ம். ம். போடேன் 112 இன்டு அந்த ரேஷியோ 12 வச்சு சால்வ் பண்றியா? இல்ல வேண்டாமா? பண்றேன். ஆ ஃபாஸ்ட்டா. Yes, after 2 months, B joined with the capital of 80. After another 2 months, அப்போ வந்து இவன் வந்து 12, இவன் வந்து 10, இவன் வந்து 8ன்னு வச்சுக்கலாமா? டோட்டலா? கீழ. இருங்க. ம். After 10 months of the start of the business, B withdrew 8,000. அப்போ வந்து இவன் ஒரு 2 மாசம் கம்மியா இது பண்றான். அப்போ வந்து ஒரு எவ்வளோ? 72 2 மந்த்ஸ் தான். மேல 8ன்னு நீ அத சேஞ்ச் அதான் பண்ணலாம். இத 8ன்னு மாத்தணும். ஆ, ஓகே. ஆ. Cயும் அடுத்து அதே சி. மாரி தான். ம். அதுல ஒரு 8 போச்சுன்னா 64 இன்டு 2 அதுல 6ன்னு மாத்திக்கணும். நானும் இப்படி தான் போட்டேன். இத ஃபுல்லா கேன்சல் பண்ணி அப்படியே போடலாம். அப்படி இப்ப இல்லன்னா நான் இத எப்படி கேன்சல் பண்றதுன்னா, இப்ப இத வந்து 8க்கு கொண்டு வந்துடணுமா? இல்ல ப்ரோ. இதுல 72 இல்ல, இருக்குல்ல இல்ல. அதுவே இது 8 நடுவுல ஆகும். அடிஷன் சிம்பல் இருக்கும். ப்ரோ இப்படி நீ போடலாம்ல? மல்டிபிள்ஸ் ப்ரோ ஏன் இவ்ளோ பண்ணலாம். இது இப்படி இல்ல போடக்கூடாது. ப்ரோ நீ இதுக்கு நடுவுல மல்டிபிள் பிளஸ் பண்ணல சிம்பல் தேவையில்ல. இருக்கணுமா? 72மே 8 ஆல அடிபடும்ல. ப்ரோ உனக்கு நடுவுல இப்போ பிளஸ் வரும்ன்னு சொல்லுங்க ப்ரோ. இப்ப நான் நடுவுல பிளஸ் 3த்தையும் இது பண்ணி, அப்படியே இது பண்ணேன் ப்ரோ. டேய் நான் இத ஆட் தான்டா பண்றேன். வெண்ண உனக்கு புரியல. இத வந்து 8 மாரி இது ப்ரோ இங்க நீ 8 அங்க மல்டிபிள் பண்ணாத. 72வே 8 ஆல டிவைட் ஆகுமா? 72வே நீ அடிக்கலாம். சரி. எப்படி அடிப்பீங்க சொல்லுங்க? இதுல 112 இருக்கா? அதுவும் 8 ஆல ஆகும். சரி. 32னா 14 வருமா? 14 இதுல இது இந்த 10 இது 8 இது மேல ஒரு 8 இருக்கு. அந்த 8யும் அடிச்சிரு. இது மேலயே அதாவது அடிக்கணும். பிளஸ் ஓ! இருக்கும். ஓ! நீ காமனா 8 வெளிய எடுக்குற. புரியுதா? 8 வெளிய எடுத்து அடிக்கிற. ஓ! ஓகே.
நான் இது மாரி பண்ண இதுலயும் மாட்டேன் ப்ரோ. நான் 3மே ஒரே கோட்ல கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் அடிப்பேன். அதனால தான் டைம் எடுக்குது உனக்கு. அது இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். 2 டேபிள் கண்டிப்பா வேற என்ன குறைக்க இருக்கலாம்? முடியும். 2 டேபிள் குறைக்கலாம். குறைச்சு பாரு. ஓகே. இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணி போடு. இப்போ 14 × 6 எவ்வளோ இருக்கும்? 14 × 6 84 கஷ்டமா இருக்கு ப்ரோ. 84 10 40 × 40 + 9 49 49 27 9 ஒரு 3 8 27 7 8 35 அவ்வளோதான். இது 7 ஆல அடிபடுது. 14 7 14 12 சாரி. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். 12 தான் 12 7 5 இப்படி சால்வ் பண்ணலாம். பரவால்ல ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ம். ஓகே. இல்ல இது ரேஷியோஸ்லாம் எடுக்கலாம்ல ப்ரோ? ஆனா பாரேன், இப்ப இது எல்லாமே 8000 ஆல ஆகுது பாரேன். அந்த பியும் 8000 ரேஷியோல தான் குடுத்துருக்கான். சியும் 8000 ரேஷியோல தான் குடுத்துருக்கான். ம். 112ம் ஆகுது, 80யும் ஆகுது, 72ம் ஆகுது. இது போட்டு எல்லாத்தையும் தான் ரேஷியோல எடுத்தாங்க. எனக்கு புரியல. ஓ! இப்போ இப்போ ஸ்டார்ட்டிங்லேவா? ஸ்டார்ட்டிங்ல எல்லாத்தையும் ரேஷியோல எடுத்துக்கலாம்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன 112 இருக்கு. அதுவும் 14ல எடுத்துக்கலாம். ஆமா, 14 ஆமா. ரேஷியோ அப்படியே கரெக்ட், 14. கரெக்ட், 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 கரெக்ட். இது 10ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 9ன்னு எடுத்துக்கலாம். அப்படி போட்டு ஒண்ணொண்ணா குறைச்சு குறைச்சு அத அப்படியே போட்டுறலாம்ல. அது இன்னும் சீக்கிரம் ஆகும்ல? வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான். ம், ம், ம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். வெறும் மறுமுறை ட்ரை பண்ணுவோம். ஓகே. இது ஓகே. இது ஈஸியா இருந்தது. இது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு நம்பர் 3 ஆல டிவிசிபிள் ஆகணும். 2 ரிமைண்டரா இருக்கணும். அப்படி என்னன்னா, இந்த 21 வந்து 3 ஆல ஆகுமா? ஆமா. அப்ப வந்து 1 3 ஆல 23 ஆகும். ஏத்துக்கலாம். அப்போ +2 தான் அந்த 25ஆ இருந்தா மட்டும் தான் அது வந்து ரிமைண்டர் 2 குடுக்கும். அப்படிதானே? இது +2 போட்டா 25 23 எடுத்துக்கிட்டியா? ஃபர்ஸ்ட்டே ஆ, எடுத்துட்டேன் சாரி. ஆ, ஆ. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கும்? இதே மாதிரி 69 வந்து 3 ஆல ஆகும். ஆனா அது வந்து 72ல ஆவும். அப்பன்னா 69ல ஆவும். இல்ல, அப்போ இல்ல. 71 எடுக்கணும். வெளில போயிரும். அதனால அதுக்கு முன்னாடி நம்பர் எடுக்கணும். 66 + 2 அப்போ அந்த 3 நம்பர் கம்மி எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். ஆ. ஓகே. இது 2த்தையும் ஆட் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணா வந்துரும். ஆவரேஜ் கிடைச்சிரும். வாவ்! ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் தானே? நைஸ். உண்மையாவே இது ஒண்ணும் கஷ்டம். அப்படிதானே? இது என்ன ஏய் சம்முன்ட்டு நீ வேற வாவ் வேற ப்ரோ போட்டுட்டு இருக்கிற. இதெல்லாம் எனக்கு தோண மாட்டேன்து அதான் ப்ரோ ப்ரோ. எனக்கும் தெரியல. எனக்கு தோண மாட்டேன்து இதெல்லாம். ப்ரோ நீ இல்ல செக்ஷனல் எனக்கும் டெஸ்ட் போடு ப்ரோ. நானும் இப்படிதான் போட்டுன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் ஜெகன் தான் ஒரு நாள் சொல்லி கொடுத்தான். ஆவரேஜ்லாம் இப்போ ஏபில போகுதுன்னா ஆவரேஜ்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 போட்டாலே வந்துரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ம். இதான ஃபார்முலா. இதுக்கு என்ன இது என் மேல யோசிக்கிறது? தான் தப்பு. இந்த சம்மெல்லாம் போட முடியாது. போங்க. சரி ஓகே. இது எல்லாமே ஈஸியான சம் தான் ப்ரோ. ஆனா சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாரேன். இத முன்னாடி பி குடுத்திருந்தானா பெரிய கன்ஃப்யூசிங்கா இருந்திருக்காது. ம். ஃபர்ஸ்ட் சி குடுத்துட்டு அப்புறம் பி குடுத்திருக்கான். இது நம்ம சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி போடுற மாரி இருக்கு. ஏதாவது ஒரு சின்னதா ஒண்ணு வச்சிருக்கான் எல்லா சம்லயும். ம், ம். ஓகே 4த். இதுவும் ஓகே. டைம் டிஃபரன்ஸ் போட்டு போட்டேன். அப்படியே போட்டுருக்கான். 40 × 65 இதுக்கு டிவைடட் பை எதுக்கு 80 செகண்ட் போட்டுக்கிறான்னு தெரியல. ப்ரோ இது என்ன டைம் டிஃபரன்ஸ் என்ன ஸ்பீட் 1 × ஸ்பீட் 2 டிவைடட் பை ஸ்பீட் டிஃபரன்ஸ் இன்டு டைம் டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் இன்டு டைம் கிடைச்சிருக்கும்ல டிஃபரன்ஸ். ஈக்குவல் டு டைம் அந்த ஃபார்முலா தெரியும் தானே? ஃபார்முலா S1 × S2 தெரியும். டிவைடட் பை ஆனா S1 + நான் S2. இங்க யூஸ் பண்ணல. வாழ்த்துக்கள். டிஃபரன்ஸ் 25 டிஃபரன்ஸ் தான வரும். டிஃபரன்ஸ் இல்ல. என்ன கரெக்ட்டா? டிஃபரன்ஸ் தான் ஸ்பீட் டிஃபரன்ஸ் வரும். டிஃபரன்ஸ் தான். கொஞ்ச நேரத்துல என்னைய கன்ஃப்யூஸ் பண்றியே ப்ரோ. 16 அவ்வளவுதான். 13 8 அவ்வளவுதான் விட்டுரு. ஓகே. ஆ, இதுவும் ஓகே. அது ஆ. ஓகே. நம்ம இது மேக்ஸிமம் ப்ரோ மினிமம் இது பாத்துங்க ப்ரோ. கேட்டுட்டே இருக்கான். இது எனக்கு தெரியல ப்ரோ. இது என்ன பண்ணணும்? இது 2√AB ப்ரோ. இது நான் ஒரு போட்டோ ஒண்ணு போடுறேன் குரூப்ல. நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணல. எஸ். நோட்ல இருக்கு. சரி நீ அடுத்து நான் அப்படியே போடுறேன். நீ அத இதுல காமிச்சிரு. ப்ரோ இத அப்படியே போட்டுறலாம். நீ இது அப்படியே சால்வ் பண்ணிருந்தாவே உனக்கு பெருசா டைம் ஆயிருக்காது. அப்படியேனா இது மாதிரியா? 175னா எவ்வளோ? 25 மல்டிபிள் 7/4 28/5 மேல இருக்கிறது HCF கீழ இருக்கிறது LCM எடுக்கணும். அவ்வளவுதானே?
ம். 7 2ஆல் அடிச்சிருந்தா 3.5 வந்திருக்கும். ஒரு 10 இருக்கு கீழ. தள்ளி வச்சா 0.35. நான் அத அப்படியே பாயிண்ட்லாம் இதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். 175, அப்படிதான் 560, போடணும். 700 அப்படி சொல்லிட்டு நான் அப்படி போட்டேன். ஓகே, ஓகே. இது ரொம்ப ஈஸி சம். நெறைய ஈஸி சம்லாம் விட்டுட்டு கஷ்டமா தான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆனா டாப் ஹெவியா இருந்தது. முதல்ல இருந்த சம்லாம் கொஞ்சம் கஷ்டமாவும், போக போக ரொம்ப ஈஸியாவும் இருந்தது. இனிமே வாங்கடா ம். பாத்துக்கிறேன். பின்னாடி இருந்து வரேன்டா நானு. என்ன பண்றீங்கன்னு பாத்துரலாம்டா. இல்ல ப்ரோ, ஒரு இதுவும் சில டைம் வந்து என்னாச்சுன்னா, பின்னாடி இருந்து வந்தாலும் கஷ்டமாயிருது. சரி, இந்த சம் பார்த்தீங்களா? அது ஈஸியா தான் இருந்தது. அப்படியே குடுத்திருக்கிற லிட்டர்ஸ ரேஷியோஸ்ல பிரிச்சு, பிரிச்சு டக்குனு ஆட் பண்ணிக்க ப்ரோ. அதான் சட்டுன்னு போடுறதுக்கு வழி. ஆ. 7, 28க்கு என்ன 7 7னா இருக்கு. 4, 4 மல்டிபிள் 16, 4, 4, 12. 16. அடுத்து என்ன இருக்கு? ஓ! இப்போ 3 21 மிக்சர் ஆட் பண்ண போறாங்க அவ்வளோதான். அவ்வளோதான். மிக்ஸர் ஆட் பண்றது தான் வேல. 21 இருக்கு. சரி 3 ஓகே விட்டுருங்க. அப்படின்னா 7. 7 2 சார் 14 அவ்வளோதான். அடுத்து 28. 28னா எவ்வளோ குடுத்துருக்கான்? 98. 17 குடுத்துருக்கான்னா எவ்வளோ? 9, 8, 8, 16, 17. 51 இருக்கா? சாரி. 51 இருக்கு. 3 மல்டிபிள் 9, 27, 24 அவ்வளோதான். ஆட் பண்ணா ஆன்சர். ஆட் பண்ணா எவ்வளோ வருது? தப்பா தான் வரும். லாஸ்ட்ல 24 இல்ல கரெக்ட்டா தான் வருது. இந்த மாரி கொஸ்டின்ல என்ன ஒரு இதுன்னா, 1 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் ஆனாலும் பரவால்ல. லாஸ்ட் லைன படிச்சிரணும். என்ன குடுத்துருக்கான்னு பாரு ப்ரோ. ம். ஃபினைல் டூ வாட்டர் குடுக்கல. ஃபினைல் டூ வாட்டர் டூ ஃபினைல் குடுத்துருக்கான். 40, 43, 57 தான். திருப்பி போடணும். ஓகே, ஆ ஓகே. 43, 57 தான். இது இது இந்த கண்டுபிடிச்சுட்டு அப்புறம் தப்பா போடுவோம். நானும் போட்டு அதுக்கப்புறம் யோசிச்சேன். ம். அதுக்கப்புறம் கடைசியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாட்டர் டூ ஃபினைல் போட்டிருந்தான். ஒரு இது 2 செகண்ட் ஃபார்முலா வேஸ்ட் ஆனாலும் ப்ரோ, இது பரவால்ல ப்ரோ. ஃபார்முலா எக்ஸாம்ல வச்சு அந்த தான் 2 போடணும். செகண்ட் வேற செக் பண்ணி ஏதாவது போடணும். ஷார்ட்கட் இருக்கா? இது எதுன்னு இவ்ளோ ஷார்ட்கட்டா இருக்கு? இதுதான் ஃபார்முலா. ஓ! ஷார்ட்கட்லாம் இல்ல. அது ட்ரையாங்கிளா எடுத்திருக்காங்க. பிரிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ப்ரோ? இல்ல ப்ரோ. இல்ல. இது ட்ரையாங்கிள் இல்ல. இதுவும் அந்த ஃபார்முலா மெத்தட் தான். ட்ரையாங்கிள்லாம் எடுக்கிறது ஷிஃப்டிங் என் 0 போடுவாங்கல்ல. அது ட்ரையாங்கிள் மெத்தட் சொல்லலாம். ம். ஒரு வேல்யூவ 0வா எடுத்துட்டு, அதுலருந்து அந்த 0லருந்து ஒரு டயகனல் போட்டு, மேல இருக்கிற 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி போடுவாங்கல்ல. அது ட்ரையாங்கிள் மெத்தட்ல போடுறது. இவன் இது நார்மல் இது ஃபார்முலா தான். புரியல, இதையும், புரியல. இதையும் அதேதான். பண்ணியிருக்கான். X1 Y2 பிளஸ் X2 Y3 X3 Y4 அந்த மல்டிபிள்ல போட்டு அத மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஆனா ஈஸியான மெத்தட். இப்படி போட்டா வராதா அது? குவாட்ரிலேட்டரல் தானே? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் எடுத்து ஆட் பண்ணா ஆ போதாதா? அப்படியும் போடலாம். நீ அப்படி ஓகே. போட்டாலும் 2 சால்வ் பண்ணி போடுற மாரி தான் இருக்கும். நீ அதுல அந்த மாரி எப்படி எடுத்தும் போடலாம். மேல வா ப்ரோ. கொஸ்டின் காட்டு. இப்ப இதுல ஏதாவது ஒரு வேல்யூவ நீ டி வேல்யூவ கூட 0 ஆக்கிடலாம். எல்லாத்துலயும் -5 பண்ணிட்டு, அந்த 0ல இருந்து ஒரு டயகனல் எடுத்துக்கிட்டு, அந்த ட்ரையாங்கிள்ல மீதி இருக்கிற 2 வேல்யூ கிடைச்சிருக்கும்ல, அத மட்டும் ம். மல்டிபிள் பண்ணி கூட மைனஸ் பண்ணி போடலாம். அதுல என்னன்னா மாடுலஸஸ்லாம் வரும். எங்கேயாவது நீ மைனஸ் பிளஸ் தப்பு பண்ணிட்டீன்னா உனக்கு ரிஸ்க் ஆயிடும். அதனால இப்படி போடுறது தான் ஓகே, பெட்டர். ஓகே. ட்ரையாங்கிள் வரும்போது மட்டும் அந்த சரி. அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ம். ஓகே, இது நல்லா இருக்கு. இது இதுவும் ஓகே. ஓகே தானே? 90 இது வரும். 2த்தையும் ஆட் பண்ணி 90 போட்டு உள்ள சப்ஸ்டிட்யூட். ம். இது ம இது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். 2வது ரவுண்ட்ல நல்லா அந்த மல்டிபிள்ல மாட்டுனேன் சூப்பரா. முடிச்சுட்டு வெளில ம். வரதுக்குள்ள எனக்கு போதும் 285, போதும். 285, 285. பின்னாடி ஃபுல்லா 96. சரியான மல்டிபிள் ப்ரோ. இதெல்லாம் ஸ்கிப் தான் கம்பல்சரி. ம். ஓகே. இதுவும் நல்ல கொஸ்டினா இருந்தது. 2 நிமிஷம் போட்டிருக்கேன். பரவால்ல. என்ன ரேஷியோ வச்சு தானே போட்ட? ரேஷியோவா? இல்ல. நான் வேல்யூ வச்சு போட்டேன். வேல்யூவா? அங்க ஆமாமா. கொஸ்டின்ல வேல்யூ இல்லன்னா வேல்யூ பெருசா எடுக்காத ப்ரோ. ம். ரேஷியோஸ் தானே கேட்டிருக்கான். அப்படியே ரேஷியோலயே சால்வ் பண்ண பாரு. டிஸ்கவுண்ட் சொல்லிட்டான் மீதி 75 இருக்கும். அதுல 45 காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டான். 45 மைனஸ் பண்ணா காஸ்ட் பிரைஸ் 55 இருக்கும். இந்த சைடு அப்படின்னா ஃபர்தர் 7.5னா அப்ப இப்படி தானே போட்டாகணும். ஆ 3740
ம். -55 போட்டு அந்த பக்கம் ஒரு 20 போட்டோம்னா, அப்படியே ரேஷியோட சால்வ் பண்ணிடலாம். ஓ! இப்போ இந்த ஓகே, ஓகே. இப்ப நீ மேல போட்டிருக்கீல்ல அந்த 75 × 37/40 அதுல -55 பண்ணிட்டேன்னா, உனக்கு அந்த இது கிடைச்சிரும்ல. ம், ம், இந்த ம், ம். பக்கம் இந்த அடுத்த ரேஷியோல எடுத்து இந்த பக்கம் 20 தான் அந்த இது. டிஸ்கவுண்ட் இல்லன்னா மீதி இருக்கிற ப்ராஃபிட். இத அப்படியே சால்வ் பண்ணா ஆன்ஸர் வருது. டிஸ்கவுண்ட் அந்த இல்லன்னா 40 மீதி இருக்கிறது 45 தான? இல்ல, இல்ல. அவன் இந்த பிரைஸ்ல இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் கேட்கறான்? 55 - 75 டிஸ்கவுண்ட்னா அந்த ஓகே, ஃபர்தர் ஓகே, டிஸ்கவுண்ட் ஓகே, இல்லன்னா. ஓகே, 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 ஓகே. அப்ப 20 வருமா? ஆ. இப்ப அந்த 40ய 8 ஆல அடிக்கலாம். இது வந்து ஒரு 15, 5 அப்படியே வெளில எடுக்கலாம். 5 நீங்க வெளில எடுத்து அந்த மல்டிப்ளை 20 எடுக்கலாம். பண்ணணும்ல. மல்டிப்ளை ஃபுல்லா மல்டிபிள் பண்ணாத ப்ரோ. ஓ! இத அடிச்சுட்டு சொல்றீங்களா? 8, ஆ 15. 50 ஒரு 5 வெளில எடுத்துரு. அந்த 5 20ல அடிச்சிடலாம். ஓ! மீதி எவ்வளோ இருக்கும்? 3 × 37 111 -55 அ சாரி 11 4 இப்ப இந்த 8 வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஆன்ஸர் அவ்வளோதான். வந்துரும். அவ்வளோதான். வந்துருச்சு. ம். நல்லா இருந்துச்சு அந்த கொஸ்டின். இது என்ன இதுவும் நல்லா பண்ணணும்? இருந்தது. அவ்வளோதான் a³ - 3 3a அந்த ஃபார்முலா தான். அப்படியே போட்டீங்கன்னா ஆன்ஸர் வந்துரும். ஓ! இத அப்படியே ஃபுல்லா ஃபார்முலால தான் போடணுமா? அப்படியே சால்வ் பண்ணா சட்டுன்னு ஒரே லைன் தான் ப்ரோ. அத அப்படியே கேன்சல் பண்ணி போடுற மாரி இருக்கும். ம். இது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ப்ரோ பயந்துறேன். எது தொடரும், எது முடிக்கணும்னு தெரிய மாட்டேன்து. இல்லாத கொஸ்டின்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கேன். ஈஸியான கொஸ்டின்லாம் சீக்கிரம் லேட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஓகே. இதுவும் நல்லா இது இருந்தது. ஓகே 10% கணக்கு பண்ணி அப்படியே போட்டேன் நானு. ஆ அப்படியே பார்த்தாலே அருண் தெரிஞ்சது. ப்ரோ ரவுண்ட் எப்படி நம்பரா போட்டீங்க? இருந்தது. 10 ம். 12னா ஃபர்ஸ்ட் 12 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் 132 வரும். ஏன்னா வரும். ஒவ்வொரு வருஷமும் இன்கிரீஸ் 132 ஆகுது. வரும். ஒவ்வொரு வருஷமும் இன்கிரீஸ் ஆகுதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். 12னா 132 வரும். 132ல 13.2 25.2 ஆட் ஆயிருக்கு. அவ்வளோதான். அது போட்டுறலாம். ஓகே. ப்ரோ இந்த மாரி கொஸ்டின்லாம் பார்த்திருக்கியா? அப்பலாம் எப்படி வரும்னா 12ஆல அப்படியே நேரா டிவைட் பண்ற மாதிரியே இருக்கும். ஆ. அப்படியே 12 டிவைட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணி போடுற மாரி இருக்கும். ம், இப்ப ம். பாத்தியா ஃபுல்லா மல்டிபிள் பண்ணி போடுற மாரி குடுத்துருக்கான். ம், ம். மல்டிப்ளிகேஷன்ஸ்ல நான் ஃபாஸ்ட்டா இருக்கும். அப்படிதான் போட்டேன். 12ஆல அழிச்சு தான் போட்டேன். உனக்கு பாயிண்ட்லலாம் வந்திருக்குமே! அந்த இடத்துல அந்த 992 வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாதே! ஆகல அது 0.33ல வந்தது. அடுத்து 0.66ல வந்தது. அது 1/3 2/3 தானே. அதனால அத ஹோலா மாத்திக்கினேன். ஓ! சூப்பர் ப்ரோ. புரியலையா நீங்க பேசுறது ம். எனக்கு? புரியலையா? அழிக்கும்போது ஒரு ப்ரோ இதுல எனக்கு என்ன ப்ரோ அவன் வந்ததுன்னா என்ன ஒரு இயர்க்கா 0.33ன்னு வரும். குடுத்துருக்கான் ப்ரோ. ஒரு இயர்க்கா குடுத்துருக்கான் ப்ரோ. சரி. அப்பன்னா எனக்கு 12 இப்படி தான் மந்த்ஸா? ப்ரோ போடத் தெரியும். எனக்கு மந்த்ஸ்னா இப்படி தான் டிவைடடா? போடத் தெரியும். அதேதான் நீ இந்த என்ன ஆ பண்ணுவ? ஃபுல்லா மல்டிபிள் பண்ணிட்டு 12ஆல டிவைட் பண்ணுவியா? அத நீ ஃபர்ஸ்ட்டே 12ஆல டிவைட் பண்ணிட்டன்னா, ஒரு மந்த்க்கு அப்படியே கிடைச்சிரும். நீ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சதா? இப்போ ஓ! 86,000 இன்டு 3 போடுவ. அப்புறம் 97,500 97,000 9,750 இன்டு 5 4ன்னு போடுவ. அப்புறம் அது எல்லாத்தையும் ஃபுல்லா மல்டிபிள் பண்ணிட்டு, அப்புறம் அத அப்புறம் அந்த இத ப்ராஃபிட் ஆட் பண்ணி ஃபுல்லா 12ஆல டிவைட் பண்ணுவியா? ஆமா. நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டே 12ஆல டிவைட் ஃபர்ஸ்ட் பண்றோம். வெயிட் பண்ணிட்டு மொத்தமா ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்டே எல்லாத்தையும் 12ஆல டிவைட் பண்றோம்னு வையேன். இப்ப சரி. அந்த 86,000 இன்டு 3 இருக்கா? டிவைடட் பை 12 ம், அது ம். டிவைடட் பை 12 இது டிவைடட் பை அப்படின்னா 12 அப்படி நேரா போட்டு 4ஆல அழிச்சா மட்டும் போதும். இது ஆ, 3ஆல அழிச்சா போதும். 4, 4 கேன்சல் ஆயிரும். இந்த 9920 மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது ஆ. முடிச்சிட்ட அப்புறம் சேவிங்ஸையும் 12ஆல அழிக்கணும். இந்த 65,300யுமா? அதையும் 12ஆல அழிச்சிட்டனா அவ்வளோதான் முடிஞ்சது. அத அப்படியே ஓகே. ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே ஆட் பண்ணி அப்படியே போட்டுறலாம். ஓகே, 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 ஓகே. இப்ப இந்த மாரி சம்லாம் ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி இருக்கும்னா, எல்லாமே 12ஓட மல்டிபிளாவே இருக்கும். ம், ம். சும்மா அப்படியே நம்ம ஆட் ம். பண்ணி போடுற மாரி தான் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் இம்போரைசேஷன் குடுக்குறானுங்க கொஞ்சம் கொஞ்சமா. ம். இதுவும் சூப்பர் ப்ரோ. இதுவும் நல்ல கொஸ்டினா இது இருந்துச்சு. நான் ஆப்ஷன்ஸ்லேருந்து எத்து போட்டு போட்டேன் ப்ரோ. நானும் அப்படிதான் யோசிச்சேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஓகே. அப்படியே கீழ இருக்கிற மாரி தான் சால்வ் பண்ணணும். நான் என்னன்னு பார்த்தேன், இந்த 2x, 3xலாம் இருக்கு. ம், ம். 2x, 3x 2, ம். 3, 5லலாம் மல்டிபிள் பண்ணா பெருசா போகும். அதனால என்ன பண்ணேன் 1 எடுத்துக்கிட்டேன். ம், ம். 1 எடுத்து பார்த்தேன். ம். 3/6ன்னு வந்துச்சு. அப்ப 3/6னா 1/2. இந்த பக்கம் பார்த்தேன் -1 டிவைடட் பை -2ன்னு வந்துச்சு. ம், ம். மைனஸ் கேன்சல் ஆச்சு. ப்ரொபோர்ஷன்ல வந்துச்சு. அவ்வளோதான். ஒரே ஆப்ஷன் போட்டுவிட்டோம் 1ன்ட்டேன். நைஸ்.
ஓகே. இதுவும் நல்ல கொஸ்டின். இது ஸ்கிப் பண்ணிட்டேன். சிம்பிளான கொஸ்டின் ப்ரோ. ஆனா சிம்பிளான கொஸ்டின். ஆனா ஒரு மாரி யோசிக்கிற மாரி குடுத்துருக்கான் பாரேன். இருங்க ப்ரோ. A tap can fill in 6 hours. After 4 hours, it's found that only 60% of the tank filled due to its leakage. 4 ஹவர்ஸில் 60%னா 100 வர்றதுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்படி தானே பார்க்கணும். ப்ரோ இந்த கொஸ்டின வெளில இருந்து யோசிச்சு பாரேன். இப்போ ஒரு நீ சால்வ் பண்றியா? இருங்க. இப்படி போடலாம்ல. நீ சம்முக்குள்ள நேரா போயிட்ட. ஆ இந்த கொஸ்டின அப்படியே வெளில இருந்து படிச்சு பாரேன். அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஒரு 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 டேப் வந்து 6 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது. ம் 4 மணி நேரத்துல 60% ஃபில் பண்ணிருக்கு. அதாவது 2/3 ஃபில் பண்ணியிருக்கணும். 60 தான் பண்ணிருக்கு. என்ன ஆமா. காரணம்னா லீக்கேஜ் இருக்கு. ஆ டோட்டலா ரிப்பேரும் லீக்கேஜும் சரி பண்ணிட்டாங்க. டோட்டலா ம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இப்போ 100% ஃபில் ஆகுறதுக்கு 6 ஹார்ஸ் ஆகுமா? ஆமா. 60% ஆயிடுச்சு. மீதி ஓக் 20 மீதி 40% தான் ஆகணும். ஆமா. அப்போ 5 தான் 6 ஹார்ஸ் ஆகுதுன்னா, 2 யூனிட் ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ ஆகும்? அத அடிச்சா 12/5 2.4 வருமா? இருங்க. அது புரியுதா? கடைசியா சொன்ன பாயிண்ட் புரியல. அப்படியே அப்படியே எழுதிக்கோ ப்ரோ. ப்ரோ 5 இப்போ தான் 6 மணி நேரத்துல நடக்க வேண்டியது அப்போ 2/3 முடிஞ்சிருச்சு. 100% 6 மணி நேரம். 100% வந்து ஃபில் ஆகுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். ஆமா. நீ அப்படியே எழுது. அத அப்படியே எழுது. 6 மணி நேரம் ஆகும். 60% ஆயிடுச்சு. 40 தான் ஆகணும். 60 ஆமா. ஆயிடுச்சு. 40 தான் ஆகணும். அப்ப கரெக்ட். 40 எவ்வளோ வரும்? 40 எவ்வளோ நேரம் ஆகும்? 2.4 ஆகுமா? அது அடி. ஃபுல்லா அடி. 12/5னா 2.4 ஆகுமா? அவ்வளோதான் ஆமா. ப்ரோ. அந்த ஆமா. அந்த 4 + 2.4 அத ஆட் பண்ணா நமக்கு வந்துரும். 4னா எவ்வளோ? 4/10 ஓ × 60 மினிட்ஸ்ல மாத்திக்கணும். ஓகே. இப்போ இது எவ்வளோ முடிஞ்சா இப்போ மீதி இருக்கிற இந்த 40%க்கு இது இவ்வளோ நேரம் ஆகும்னா, இப்போ இந்த 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அப்போ இந்த நேரம் அ தான் இது கூட ஆட் பண்ணா போதும். ஆமா. அவ்வளோதான். ஓ! இத நம்ம சால்வ் பண்ணி ஓ! நம்ம அங்க உள்ள ஓகே. லீக்கேஜ் யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். ம். ஆனா இவன் அங்க வைக்காம வெளிலயே வச்சுட்டான் பாரு கொஸ்டின. நல்லா இருக்கு ப்ரோ. இது யோசிக்கிற மாரி இருந்துச்சு ப்ரோ. சின்ன சிம்பிளான கொஸ்டினு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு போடுற மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ம். பார்க்கறதுனால ஒரு வேள அப்படி இருக்கோ ப்ரோ என்னவோ! ஓகே. இதுவும் அதே மாரி தான். இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். ப்ரோ இதுக்கெல்லாம் எனக்கு ஆனா டைம் பிரைம் இல்ல. நம்பர்ஸ்க்கு மட்டும் டைம் எடுக்கும். ஆமா. நல்ல டைம் டேக்கிங்கா இருந்தது. யோசிக்கிற மாரி இருந்தது. இந்த ஆர்டி எல்லாம். எனக்கு அந்த 2ம் தாண்டிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாரி ஆயிடுச்சு. ம். ரீசனிங்கும், ஜிஎஸும் ஈஸியா இருந்துச்சா, ஓரளவுக்கு தாண்டிட்டு வந்துட்டதும் ஆப்டி வந்ததும் ரொம்ப யோசிக்கிற மாரி ஆயிடுச்சு. ம். இது சொல்லணுமா? இல்ல இது முன்னாடி என்ன அந்த 5 நம்பர் டிவைடட் பை 2 இப்போ அத அதே ஆட் மாரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் அண்ட் லாஸ்ட் அவ்வளோதான் டிவைடட் முடியுது. பை 2. ம். ஓகே. நெக்ஸ்ட்டு. இதுவும் ஓகே இது தான். ஓகே. இது ஈஸியா. மல்டிபிள்ஸ் பார்த்தாலும் 2 இருக்கு. அது அப்படியே போடலாம். 35 தானே. 35னா 5 4 to 4/5ன்னு சொல்லியிருக்கான். 28 ம். 28 × 12 அப்படியே போட்டுறலாம். ம். மனக்கணக்கிலே போட்டுறலாம் மைண்ட்லே. 4 மல்டிபிள் ஒண்ணு தான் ம். இருக்கு. அந்த கடைசில மல்டிபிள் பண்ணா. இந்த இதுவா? இது ஓகே. ஆ இதுவும் நல்லா இருந்தது ப்ரோ. டயகனல் ஸ்கொயர் பை 2 இது இது என்ன என்னது ரேடியஸ்? ப்ரோ? இப்போ சர்க் வந்து ஒரு ஆ சர்க்கிள் இருக்கு. அது உள்ள இருக்க ஒரு ஸ்கொயர் தானே. ம். அது போக ரிமைனிங் ஏரியா என்னன்னு கேட்டிருக்கான். இப்படி தானே கணக்கு பண்ணி போடணும். அவ்வளோதான். ம். என்ன பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் அந்த டயகனல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். = 28 a = 14√2 இப்படி வருமா? ப்ரோ நீ அந்த இதுவே போடலாம்ல. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயருக்கு டயகனல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 போட்டனாவே ஏரியா உனக்கு கிடைச்சிரும். டிவைடட் பை 2வா? ஆ ம். இப்படிலாம் ஒண்ணு இருக்கா என்ன? ஏன் இது தெரியாதா என்ன? தெரியாது. அவ்வளோதானா ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ. அப்ப ஏரியா மைனஸ் இது மைனஸ் இதுவா? சர்க்கிளோட ஏரியா அதான் மைனஸ் சர்க்கிள் ஏரியா ஸ்கொயரோட மைனஸ் ஏரியா இந்த மைனஸ் பண்ணா 28 × 14ஆ? அவ்வளோதான்.
ம். இந்த 20க்கு மேல கொஞ்சம் எல்லாம் ஈஸியா இருந்த மாரி இருந்துச்சு. சட்டுன்னு போடுற மாரி. இது ஓகே. இது என்னன்னா கண்லயே பார்த்து சென்ட்ராய்ட்ல இருந்து எடுத்தா போட்டாங்க. ரொம்ப பெருசாலாம் இல்ல. சென்ட்ராய்ட்ல இருந்து எடுத்தா எப்படி எல்லாம் 3ம் ஒரே அவ்வளோதான் ஒரே அளவுல இதுவா சென்ட்ராய்டு இருக்கும். டிவைடட் பை 3. 45, 30, 15 அவ்வளோதானா? என்ன பண்ற? இப்படியா வரும்? இல்ல ப்ரோ. சென்ட்ராய்டுனா 3 சென்ட்ராய்ட் 3த்துக்கும் இது எடுக்கணும். 3த்துக்கும் ஈக்குவல் ஏரியா 1:1 வரும். ரேஷியோல இருக்கும் 3 ட்ரையாங்கிள். 1:1 1:1 ரேஷியோல இருக்கும். சென்ட்ராய்ட் சென்ட்ராய்டு கூட. ஆஹஹ. இப்ப இதானே இந்த 3 சென்ட்ராய்டு? ஓகே. இப்போ அது அழிச்சிரணும். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். 3 ட்ரையாங்கிள். GYZ இது மட்டுமா? ம். சரி, இப்ப என்ன பண்ணணும்? சென்ட்ராய்டுன்னும்போது ஈக்குவலா இருக்கும் ஏரியா அவ்வளோதான். அப்படி மீடியன்ஸ்லாம் மீட் பண்ணும் ப்ரோ. மீடியன்ஸ்லாம் மீட் பண்ற இடம் சென்ட்ராய்டா இருக்குமா? அந்த 3 சென்ட்ராய்டல்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அந்த 3ம் 1:1 ரேஷியோல இருக்கும் அந்த ஏரியா. அவன் ஓகே. டோட்டல் ஏரியா குடுத்துட்டான். அப்போ இப்போ ஒரு y ஏரியா மட்டும் கேட்டிருக்கான். ஆ XGYயும் YGZம் ZGXம் 3மே 1:1 ரேஷியோல இருக்கும். 45 டோட்டல் ஏரியா 45ன்னு குடுத்துட்டான். அப்போ ஓகே, 1 மட்டும் ஓகே, எவ்வளோன்னு ஓகே, கேட்டிருக்கான். ஓகே, அப்படியே ஓகே. பார்த்த உடனே 3ஆல அடிச்சு போட்டுறலாம். 15 அப்படின்ட்டு 45 தான் 3னா 1ன்னு இப்போ போட்டுறலாம். இவன் சொன்னது 1:2 ரேஷியோல பிரியுது என்னது? மீடியனா? ஆமா. இல்ல. மீடியன் மீடியா அதான் சென்ட்ராய்டுனா அப்படிதான் பிரியும். ஓகே, ஓகே. 2:1 ஓ! ரேஷியோல இத பிரியும் ப்ரோ. அவன் சொல்றது அப்படி நெனச்சுட்டான் சதீஷ். நான் ஓகே, அப்படி ஓகே, நினச்சு ஓகே. தான் ஆனா இதுக்கு ஆன்சர் போட்டேன். வாழ்த்துக்கள். இது ஓகே. இது ஓகே தான். ஈஸி சம் தான். இது வந்து ம். 49 இருக்குன்னா லாஸ்ட் இருக்கு யாரும் வரல நிறைய பேர். ஆமா. டைம் டேக்கிங்கா இருந்தது எல்லாமே. ஸ்கிப் ப்ரோ பண்ணணும் ப்ரோ. ஸ்கிப் பண்ணாதான் நெறைய நல்ல கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் பின்னாடி இருக்கு பாரேன். பிஎன்ஆர் சம்ம நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இல்ல இது அது அவ்வளோ டைம் இல்ல ரிஸ்க் ப்ரோ. எடுக்க தேவையில்லன்னு நெனைக்கிறேன். இத அப்படியே டிவைட் பண்ணிட்டு, அப்படியே நேரா டிவைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அப்படியே அந்த 98 அப்படியே அடிச்சிருக்கலாம். 38 அப்படியே அடிச்சு போட்டுருக்கலாம். அட போங்க ப்ரோ. இதுவும் ஈஸியான சம்மா நான் இருந்துச்சு. பார்க்கவே இல்ல. 5 இன்டு 360 1800 டிஃபரன்ஸ் எவ்வளோ? அப்படியே 1050 போட்டுக்கலாம் அப்படியே கண்லே. புரியல. பார்க்கவே இல்லன்னா 2850 வாங்க. ஸ்கிப் பண்ணும் ப்ரோ. ஸ்கிப் பண்ணாதான் எல்லா கொஸ்டின்ஸையும் பார்க்க முடியும். பெரிய கொஸ்டின்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. செகண்ட் ரவுண்ட்ல வேணா பார்த்துக்கலாம். அவ்வளோதானா அவ்வளோதான். ப்ரோ? ஆமா. ஓகே. ஓகே. இது இதுவும் டைம் இருந்தா இது ஒரு போட்டுக்கலாம். நல்ல ஓகே, இது போட்டு பார்ப்போமா? ப்ரோ இத நான் ஒரு இது நீ போடு. நீ சால்வ் பண்ணு. நான் ஒரு இது ஒரு எனக்கு ஒண்ணு நான் யோசிச்சிருக்கேன். அத சொல்றேன். கரெக்ட்டா இருக்கான்னு பாரு. ஆ சரி, ஓகே. நீ இத சால்வ் பண்ணு. வழக்கமா ரெகுலரா சால்வ் பண்ற மாரி பண்ணு. ம். வெயிட். நான் அந்த ரெகுலரா சொல்றதே ஃபாஸ்ட்டா சொல்றேன். அப்படியே ஃபுல்லா அடிச்சிரு நீ. இதுல ஓகே. இருக்கிறதுல சொல்லுங்க. எஃப்எஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஃபாஸ்டர் ட்ரெயினுக்கு ஸ்பீட எஃப்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்லோவர் ட்ரெயினுக்கு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் பிளஸ் எஸ். லென்த் இது சரி. எஃப் பிளஸ் எஸ் அதான் டிவைடட் பை எவ்வளோ இருக்கும்? 36 செகண்ட்ஸ் ஆகுமா? லென்த் பை ஆ, டைம் ஈக்குவல் டு ஸ்பீடு. இது ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் ஒரு 6ன்னு வச்சுக்கலாம். நீங்களே எடுத்துக்கிறீங்களா? அப்படிதானே எதுவும் குடுக்கலல்ல. நம்ம தானே போட்டாகணும். சரி, ஓகே. அடுத்து கீழ ஒண்ணு குடுத்துருக்கான். எஃப் பிளஸ் எஸ் தான் அதுவும். வெயிட். இல்ல. ஏதாவது ஒண்ணு தான். ஆமா. ஒண்ணும் இல்ல. ஃபாஸ்டர் ட்ரெயின்ல இதுவா இருக்க மாரி இருக்கு. எஸ் தான் வரும். அவன் வந்து ஃபாஸ்டர் லென்த் ட்ரெயின்ல ஆஃப் த ஸ்லோவர் உட்காந்துட்டு ட்ரெயின் இருக்கானா? மட்டும் ஸ்லோவர் போட்டுருவோம். அதான் ட்ரெயின் எஸ் தான். மட்டும் போடுவோம். S டிவைடட் பை 12. நீ என்ன 6ன்னு எடுத்திருக்க? நீ ஒரு தானே ப்ரோ ஏதோ 6 6 போடுனீங்க. ப்ரோ 6ன்னா இதுல சொன்னேன் ப்ரோ. லெட்டர்ல சொன்னேன் ப்ரோ. ஏதோ ஓகே, ஒண்ணு போடலாம். ரிலேட்டிவ் ஸ்பீட்ன்றனால 6ன்னு சொன்னேன். ஓகே. இப்ப இந்த Sக்கு பதிலா வெயிட். Sக்கு பதிலா அந்த 12 Rன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? மேல அதிலேயே அப்படியே போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வருமா?
எஸ்ஸுக்கு ப்ரோ பதிலா S by 12 12 ஈக்குவல் டூ இதுவும் ரிலேட்டிவ் ஸ்பீட் தானே? ஓகே. 2த்துக்கும் உள்ள ஸ்பீடு சேம் தான்றீங்க. ம். ஆ. அப்போ என்ன பண்ணலாம்? Sக்கு பதிலா 12Rன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எஸ்ஸுக்கு பதிலா மேல 12R. இருக்குது மேல இருக்குது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஓகே. கரெக்ட்டு. எஃப் பிளஸ் 12R ஈக்குவல் டு 36R. மைனஸ் பண்ணா 24R வரும். சரி. ஃபாஸ்டருக்கு Fக்கு வந்து 24R, ஸ்லோவருக்கு வந்து 12R. ரேஷியோ எடுத்தா 2:1. ஓ! எஃப் இதுதான் நம்ம பை கன்வென்ஷனலா எஸ் வந்து 12R வரும். 2:1ஆ? கன்வென்ஷனலா போடுறது. ம். நான் எப்படி இத யோசிச்சேன், இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். இது எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, ஆ உள்ள ஒரு பேசஞ்சர் உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு வந்து லென்த் இருக்காது. நெக்லிஜிபிள். ஆமா. ஸ்லோவர் ட்ரெயின் மட்டும் கிராஸ் ஆகுறதுக்கு, அதோட லென்த் கிராஸ் ஆகுறதுக்கு 12 செகண்ட்ஸ் ஆகுது. ம். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஸ்லோவர் ட்ரெயினும் கிராஸ் ஆகுது. ஃபாஸ்டர் ட்ரெயினும் கிராஸ் ஆகுது. அதுக்கு டோட்டலா 36 ஆகுது. ம். ஆனா செகண்ட் வந்து ஸ்லோவர் ட்ரெயின் மட்டும் தான் அதுக்கு 12 செகண்ட்ஸ். இப்ப அந்த ம். 12 செகண்ட்ஸ 36 செகண்ட்ஸ்ல மைனஸ் பண்ணிட்டா ஃபாஸ்டர் ட்ரெயினோட ஸ்பீட்ஸ் மட்டும் அந்த லென்த் கிராஸ் ஆகுற இது மட்டும் கிடைச்சிருமா? ம். 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 அப்ப என்னவா இருக்கும்? 2ம் ஒரே ஒரே இதுல தான் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால நேராவே போட்டுறலாமா? 24 இது 12 அப்ப 2:1 அப்படின்னு போட்டுறலாம். ஓ! ஆனா இது முடிச்சதுக்கு இப்படிலாம் அப்புறம் போடலான்றது யோசிச்சுக்கணும்ல முதல்ல. நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் இத யோசிச்சேன். ம். ம். இது கன்வென்ஷனல் புரிஞ்சதா? புரிஞ்சுது ப்ரோ. ஓகே, ஓகே. தாராளமா புரிஞ்சுது. ஓகே. நான் போட்ட மாரி தான் இது கிட்டத்தட்ட வருது. ஆனா ஓகே ஆ. நல்லாருக்கு. உட்கார்ந்து மறுபடியும் இங்க இங்க சிக்னல் வந்து வந்தா ஒண்ணும் அந்த இல்ல. இங்க வந்து S1 மைனஸ் S2, S1 மைனஸ் S2ன்னு எடுத்திருப்பேன். அப்படியே நீங்க RRன்னு வச்சு போட்டீங்க அதாவது அவ்வளோதான். ரிலேட்டிவ் ஸ்பீடு ஏதோ ஒரு பேரு. அதுக்கு பேர் வைக்கிறோம் அவ்வளவுதான். ம். ம். ஓகே, ஓகே. மிஸ்டர் சாய் எந்திரிப்பா. இருக்கேன். பசிக்குது. நல்ல மார்க்கு. ம். ஆனா நல்லா டைம் இருக்கு. நல்லா ஆகுது. இருந்துச்சு. இல்ல உண்மையா நல்லா இருந்தது. ஆ. இது மாரி மார்க்ஸ்லாம் எவ்வளோ வேணாலும் போடலாம். நெறைய கத்துக்கிற மாரி இருந்தது. எல்லா செக்ஷன்லயுமே நல்லா கத்துக்கிற மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ம். ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல மாக்கில் உங்களை சந்திக்கும் வரை பாய். பாய் சொல்லுங்கயா. பை, பை பை, பை, கைஸ். பை.